குண முதிர்ச்சி என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி டோம்னிக் வின்சென்ட் ஐயா அவர்கள் நெல்லையிலிருந்து நமது ஆழியார் இணையவழி இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனைக்கு செல்வதற்கு முன்பாக ஐயா அவர்களின் பற்றி ஒரு சிறிய அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் டோம்னிக் வின்சென்ட் ஐயா அவர்கள் கோவையை சேர்ந்தவர்கள். ஐயா அவர்கள் கடந்த 19 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். யோகமும் மனித மாண்பும் பாடத்திட்டத்தில் MA MPhil முடித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் BE எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்துள்ளார்கள். ரயில்வே துறையில் சீனியர் செக்ஷன் இன்ஜினியராக 21 ஆண்டுகள் பணியாற்றி பின்பு 2016ஆம் ஆண்டு முதல் விருப்ப ஓய்வு பெற்று மனவளக்கலையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டுள்ளார்கள். 2019ஆம் ஆண்டு வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் ஞானாசிரிய விருது பெற்ற பெருமைக்குரியவர்கள். டிப்ளமா இன் அக்குபஞ்சர், MSc வர்மா சயின்ஸ் போன்ற பயிற்சிகளை பாடத்திட்டங்களை பயின்றுள்ளார்கள். தற்பொழுது திருநெல்வேலி மண்டலத்தில் முழுநேர பொறுப்பாளர் பேராசிரியராக சிறப்பாக தங்களது சேவையை ஆற்றி வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா அவர்களை குண முதிர்ச்சி என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்தவொரு உதவி குருவீரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய WCSC IT பொறுப்பாளர்களுக்கும், தவம் நடத்தி நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய காயத்ரி அம்மா அவர்களுக்கும், இணைப்பில் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். குண முதிர்ச்சி என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு நாம சிந்தித்து பார்க்கவிருக்கின்றோம். அருட்தந்தை அவர்கள் இந்த பிறப்பினுடைய உயர்வையும், அந்த மனித பிறப்பினுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை அடைவதற்கான வாழ்க்கை முறைகள் என்ன என்பதையெல்லாம் ஒரு வாழ்க்கை தத்துவமாகவே நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். தானும் அவ்வாறு வாழ்ந்து நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அருட்தந்தைக்கு முன்னதாகவும் கூட பல மகான்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்துல அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த மனித பிறவியினுடைய உயர்வை மக்களுக்கெல்லாம் தத்துவங்களாக கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில ஔவை அன்னையினுடைய அரிது அரிது மானிடராதல் அரிது என்கின்ற கவியை கூட நாம சிறு வயதிலிருந்தே நிறைய படித்திருக்கின்றோம், அதை பற்றி பேசி இருக்கின்றோம். ஆனாலும் கூட இன்றைய மனித வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அந்த மனித பிறவியின் உயர்வை உணர்ந்து வாழ்பவர்கள் எத்தனை பேர் என்கின்ற ஒரு கேள்விக்குறி எழுகிறது. பெரும்பாலான மனிதர்கள் அந்த மனித பிறவியின் உயர்வை உணர்ந்ததாகவே தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போ மனிதர்கள் ஆனாலும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். மனித பிறப்பு என்பது மிக உயர்வானது என்று சொல்லிக்கொண்டே அதை உணராமலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். நம்முடைய வீடுகளில் வாழக்கூடிய செல்ல பிராணிகளான நம்முடைய மாடுகள், நாய்கள், பூனைகள், இவைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா
அது ஒரு இனிமையான அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் உணர முடிகிறது. ஒருவேளை அந்த விலங்குகளுக்கெல்லாம் பேசுகிற ஒரு திறன் இருந்திருந்தால் அவை கூட சொல்லி இருக்கும், எங்களுடைய பிறப்புதான் மனித பிறப்பை விட உயர்வானது என்று. காரணம் என்ன என்று சொன்னால், மனிதன்தான் இந்த இயற்கையை அதிகமாக சிதைக்கிற ஒரு ஜீவனாக இருக்கிறார். மனிதன்தான் அனைத்து ஜீவன்களையும் அதிகம் வதைக்கிற ஒரு ஜீவனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஏன் மனிதன் பிறப்பு சிறப்பு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது, நம்ம தேசிய அளவுல ஒரு விளையாட்டு போட்டி நடந்தது என்று சொன்னால், நாம் எல்லாம் தமிழர்கள், தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். அதனால நாம எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தமிழர்கள் தான் சிறந்த வீரர்கள், அவர்கள்தான் இந்த விளையாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். அதுவே உலக அளவுல மற்ற தேசங்களோடு ஒரு போட்டி, விளையாட்டு போட்டி நடந்தது என்று சொன்னால், உடனே நாம சொல்லுவோம், இந்தியர்கள் தான் சிறந்த வீரர்கள், இந்திய வீரர்கள் தான் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு நாள் முழுவதும் கூட அந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து அந்த விளையாட்டை எல்லாம் பார்த்து ஆரவாரம் செய்து கொண்டிருக்கும். அதே போலதான் இந்த உலகம் முழுவதும் விரிந்து பார்க்கிற பொழுது, மனிதன் என்கின்ற ஜீவன் மற்ற ஜீவன்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து 84 லட்சம் வகையான ஜீவ இனங்கள் இந்த பூமியில் வாழ்வதாக ஆய்வுகள் சொல்கின்றன. மற்ற எல்லா ஜீவன்களையும் பார்த்து மனித பிறப்புதான் சிறந்தது என்று வெறும் வாய்மொழியாகவே நாம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் மற்ற ஜீவன்கள் எல்லாம் இயற்கையோடு இணைந்து இந்த ஜீவ இனங்கள் அனைத்திற்கும் ஒரு அற்புதமான பங்களிப்பை வழங்கிக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்ப மனித வாழ்க்கையை அருட்தந்தை ரொம்ப வருத்தமா சொல்லுவாங்க. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்துமுடைய மனிதன் ஏனோ சுகம் கேட்டு சமூகத்தை மறக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நம்முடைய சமூக அமைப்பை நாம புரிந்து கொள்ளாமலேயே சுகத்தை கெடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமே, இவ்வளவு சொல் இருக்கிறது, கருத்து இருக்கிறது, இருந்தும் பயனில்லையே என்று வருத்தமாக ஒரு கேள்வியை கேட்பதை நாம பார்க்கலாம். நம்ம எல்லாம் சின்ன வயதுல ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் நம்ம அம்மா அப்பா சேர்க்கிற பொழுது, என்னுடைய குழந்தைக்கு படிப்பு வருகிறதோ இல்லையோ, நல்ல ஒழுக்கமும் நல்ல குணமும் உள்ள குழந்தையாக இது வர வேண்டும் என்று சொல்லி பள்ளியில நம்மை சேர்த்தார்கள். அந்த அனுபவம் நமக்கு உண்டு. அதே போன்று ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது வாழ்க்கை துணையை தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேடும் போது கூட சொல்லுவாங்க. தன்னுடைய உறவினர்களிடமெல்லாம் சொல்லி வைக்கிற பொழுது, எங்களுடைய வீட்டுக்கு பொருத்தமான ஒரு நல்ல குணமுள்ள ஒரு பெண்ணையோ பிள்ளையையோ என்னுடைய பிள்ளைக்கோ மகளுக்கோ பாருங்கள், காசு பணம் இல்லைன்னாலும் பரவாயில்லை என்கிற ஒரு வார்த்தையும் சேர்ந்தே வரும். ஆனால் இன்றைய பள்ளிக்கூட வாசல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விளம்பரம் இருக்கும். நிறைய குழந்தைகளுடைய புகைப்படங்களை எல்லாம் போட்டு இந்த பொம்மை விற்கிற கடையில எல்லாம் அந்த பொம்மையினுடைய விலையை அதனுடைய கழுத்துல தொங்க விட்டிருப்பாங்க பாருங்க. அது போல இந்த குழந்தைகளினுடைய கழுத்துல அவர்கள் எடுத்த மதிப்பெண்ணை போட்டு இவர்கள் எல்லாம் நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், IIT JEEE நுழைவுத் தேர்வுல வெற்றி பெற்றவர்கள் என்றெல்லாம் விளம்பரம் செய்து நம்முடைய குழந்தைகளை அந்த பள்ளிக்குள்ள அனுமதிப்பதற்கு ஒரு விளம்பரம் செய்கிறது. இங்கு எந்த இடத்திலும் இங்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து சிறந்த ஒரு மாணவனாய் அந்த சிறுவனை உருவாக்குவோம் என்ற ஒரு வரியை கூட நம்ம பார்க்க முடியாது. கல்லூரி வாசல்கள்ல போய் நாம பார்த்தோம் என்று சொன்னா அங்கும் ஒரு பெரிய விளம்பரம் இருக்கும். எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூல எந்த நிறுவனங்களில் எல்லாம் தேர்வாகி இருக்கிறார்கள், அவர்கள் எதிர்காலத்துல ஆண்டு வருமானம் எவ்வளவு பெறப் போகிறார்கள் என்பதை எல்லாம் விளம்பரப்படுத்தி
நம்ம எல்லாம் ஒரு மயக்கி அந்த கல்லூரிக்குள்ள ஈர்க்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். பெண் பார்க்கிற அந்த மேட்ரிமோனி ப்ரொஃபைல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல உருவ அமைப்பு சார்ந்த விளக்கங்கள் இருக்கும். என்ன மொழி, என்ன தேசம், என்ன மதம், என்ன இனம், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன தொழில் செய்கிறார்கள், எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கிறது, என்ன வேண்டும் என்கிற அனைத்து தகவல்களும் அதற்குள்ள இருக்கும். ஆனால் குணம் என்கின்ற ஒரு காலம் அதுல இருக்கவே இருக்காது. இப்போ மகரிஷி 1957 ஒரு கவி எழுதுறாங்க. பணமும் குணமும் என்கின்ற தலைப்புல பணத்திற்கும் பண்புக்கும் நடக்கும் போட்டியால் குணத்தில் மனிதர்கள் குறைந்தோர் ஆகின்றார்கள். ரொம்ப எளிமையான வார்த்தை, அனைவருடைய மனதுக்குள்ளும் ஒரு தீப்பொறியை எழுப்புகிற ஆற்றல் மிக்க வரிகள் என்று சொல்லலாம். 1957 இருந்த நிலையை அருட்தந்தையினுடைய வரிகள் இந்த கவியின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னார். 68 ஆண்டுகளாகி இருக்கிறது அந்த கவி எழுதி. இப்பொழுது நிலைமை எப்படி இருக்கும் என்று சிந்தித்தால் மிகவும் அதிர்ச்சியாகவே நமக்கு இருக்கிறது. அப்போ அனைத்திலும் பணத்தை மையமாக வைத்த ஒரு பண்பாடு பெரிய அளவில் வளர்ந்து கொண்டே வருகிறது. அது கல்வியாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வாழ்க்கை முறையாக இருந்தாலும், அனைத்திலும் முதன்மை இடம் என்று சொல்வது பணமாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப உண்மையிலேயே இந்த பணம் என்றால் என்ன, அது எப்படிதான் வந்திருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் நாம எவ்வளவு முரண்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு விளங்கும். இந்த பணம் கூட மனிதனுடைய பண்பிலிருந்து தான் வந்திருக்கிறது. அப்ப ஆதி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் போது ஒரு விலங்கு போல தன்னுடைய அன்றாட தேவைகளுக்காக, உணவிற்காக தேடி அலைய வேண்டியிருக்கும். மற்ற விலங்குகளிடமிருந்து தன்னை காத்து கொள்ள வாழ்க்கையே ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இந்த அனுபவங்களை எல்லாம் அவன் வைத்துக்கொண்டு பண்பட்டு பண்பட்டு வளரும் பொழுது ஒரு உண்மையை அவன் கண்டுபிடித்தான். மனிதர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அடிப்படை தேவையும் எளிதாக கிடைக்கும், நமக்கான பாதுகாப்பும் சிறப்பானதாக அமையும் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் ஒரு சமூக விலங்காக மனிதன் மாறுகிறான். இதைதான் இனிமையாக இணைதல் என்று சொல்றோம், யோகம் என்று சொல்றோம். அப்போ யோகம் தோன்றியது என்று சொன்னால் எப்பொழுது மனிதன் ஒன்றிணைந்து வாழத் தொடங்கினானோ அன்றே யோகம் தொடங்கிவிட்டது. அதனாலதான் சமயங்களுக்கும் முற்பட்ட ஒரு பண்பாடாக யோக கலையை நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி மனிதன் இணைந்து வாழ்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய உண்மையை அவன் உணர்கிறான். தன்னுடைய ஒரு செயல் தன்னுடைய சமூகத்தை பாதித்து விடக்கூடாது. அதே போன்று இந்த மனித சமுதாயத்தினுடைய செயல் ஒரு தனி மனிதனை பாதித்து விடக்கூடாது என்கின்ற ஒரு உயர்ந்த பண்பை அவன் உணர்ந்து கொண்ட போது தன்னுடைய தேவைக்காக எந்த ஜீவனையுமே துன்புறுத்தாமல் வாழ்வது என்பது ஒரு உயர்ந்த நெறி என்று உணர்ந்து அந்த காடுகளை, மலைகளை விட்டு இடம்பெயர்ந்து நதிக்கரை ஓரத்துல தன்னையும் பாதுகாத்து கொண்டு மற்ற எந்த விலங்குகளுக்கும் துன்பம் தராமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை முன்னெடுக்கிறான். அப்படி பண்பில் உயர்ந்த மனித இனம் நாகரிகமாக வளர்ந்த போது அவனுக்கு ஒரு சிக்கல் வந்தது. என்ன சிக்கல் என்று சொன்னால், ஒருவர் உணவுப் பொருள்களை உற்பத்தி செய்வார், மற்றவர் உடைகள் போன்ற நெசவு தொழிலை செய்து கொண்டிருப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அப்போ உணவுப் பொருளை உற்பத்தி செய்வருடைய பொருள் நெசவாளிக்கு வேண்டும், நெசவாளியினுடைய பொருள் உணவுப் பொருள் உற்பத்தி செய்பவருக்கு வேண்டும். அப்போ அந்த பொருளை எப்படி வாங்குவது என்கிற பொழுது இவர் உற்பத்தி செய்த பொருளை அவருக்கு கொடுத்து அவர் உற்பத்தி செய்த பொருளை இவர் வாங்கி ஒரு பரிமாற்றம் நடந்தது. பண்ட மாற்று முறை என்று நாம சொல்றோம்.
அப்படி ஒரு நெல்லை உற்பத்தி செய்தவர் நெல்லை கொடுத்து ஒரு காய்கறியை வாங்குவாரு, ஒரு பழங்களை வாங்குவாரு, துணியை வாங்குவாரு, அவருக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் வாங்குவார். அப்படி வாங்கும் பொழுது 1 கிலோ நெல்லுக்கு 1 கிலோ பழத்தை கொடுக்க முடியுமா, அல்லது 1 கிலோ நெல்லுக்கு 1 கிலோ தங்கத்தை கொடுக்க முடியுமா என்றால் முடியாது. அப்போ எடையை அடிப்படையாக வைத்து இந்த பரிமாற்றம் நடத்த முடியாது. அப்போ எதை வைத்து இதை மதிப்பிடுவது என்கிற பொழுது உழைப்பை வைத்து மதிப்பீடு செய்தார்கள். ஒரு நெல்லை ஒரு விவசாயி உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு 4-5 மாதங்கள் கடுமையாக உழைக்கிறாரு. அதற்காக அவர் செலவு செய்யக்கூடிய நேரம் மட்டுமல்லாது உடல் ஆற்றல், இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அதற்கு ஒரு மதிப்பை வைத்தார்கள். அதே போல காய்கறிகள், பழங்கள், நெசவு செய்யக்கூடிய உற்பத்தி பொருள்கள், மற்ற அனைத்து பொருள்களையும் வச்சுக்கலாம். அன்னைக்கு இருக்கக்கூடிய மண் பாண்டங்கள், இவை அனைத்தையும் வைத்திருந்தார்கள். அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த மதிப்பு புரிந்தது. எவ்வளவு பொருளை கொடுத்து மற்ற பொருளை எவ்வளவு வாங்கலாம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அப்போ உருவான இந்த மதிப்பு எதை வைத்து என்று சொன்னால் உழைப்பை வைத்து மதிப்பீடு செய்யப்பட்டது. இப்ப இதுவே வளர்ந்து நாகரிகமாக வளரும் பொழுது ஒரு குழுவினருக்கு தெரிந்த ஒன்று மற்றொரு குழுவினருக்கு தெரியாது என்கிற ஒரு சிக்கல் புதிதாக உருவானது. ஏன்னா மனிதர்கள் போக்குவரத்தில் வளர்ந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வளரும் பொழுது இந்த மதிப்பீடில் மிகப்பெரிய சிக்கல் வரும் பொழுது அன்றிருந்த பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து காசு என்கின்ற ஒரு புதிய முறையை உருவாக்குறாங்க. இப்ப 2 குழுக்களுக்கும் பொதுவாக இந்த உழைப்பை மதிப்பீடு செய்து காசை உருவாக்குகிறார்கள். அது ஒரு சிறிய ஒரு உலோக பொருளாக இருக்கலாம், அது ஒரு செம்பாக இருக்கும், அல்லது ஒரு தங்கமாக இருக்கும், அல்லது ஒரு வெள்ளியாக இருக்கும். அதனுடைய மதிப்பீடு அந்த உலோகத்தில் இல்லை, அந்த உலோகத்திற்கான மதிப்பு அந்த உழைப்பிற்கான மதிப்பு என்பதை அவர்கள் மிக அற்புதமாக உணர்ந்திருந்தார்கள். நான் ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சு ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்று சொன்னார். இன்னொருவர் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் என்ன பொருள்? நான் 10 நாள் செய்த உழைப்பை அவர் ஒரு நாளில் செய்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்றுதான் பொருள். அப்போ பணம் என்று சொன்னால் அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க, இட் இஸ் a token of labor அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்றார். இது உழைப்பினுடைய அடையாள குறியீடு தான் பணம் என்று சொல்றார். அப்படி என்று சொன்னால் இன்று நம்ம கையில இருக்க பணத்தினுடைய மதிப்பு என்பது உழைப்பினுடைய மதிப்பு தானே. அப்படி உழைப்பினுடைய மதிப்பு தான் என்று சொல்கிற பொழுது இன்றைய சமுதாயத்துல எந்த உழைப்பு மிக உயர்வானது என்று நாம சொல்ல முடியும்? எது இல்லாமல் நம்மளால வாழ முடியாதோ அதுதான் மிக உயர்ந்த ஒரு உழைப்பு என்று சொல்ல முடியும். மூச்சு விடுவதற்கு காற்று இல்லாமல் 3 நிமிடத்துக்கு மேல நம்மளால வாழ முடியாது. குடிக்கிறதுக்கு தண்ணீர் வேண்டும். இதெல்லாம் யார் கொடுத்தா? இயற்கை கொடுத்திருக்கிறது. அந்த இயற்கையை சரியாக பராமரிப்பதற்கு இங்கு நிறைய மரங்கள் வேண்டும். நம்ம சாப்பிடுவதற்கு உணவு, அதையும் இயற்கை தான் கொடுத்திருக்கிறது. தாவரங்களாக நம்ம சமைச்செல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு இரையாற்றல் நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. அந்த உணவையும் கூட தானே உற்பத்தி செய்து இந்த உலகில் மகிழ்ச்சியாக வாழ் என்று சொல்லி அனைத்தையும் அதுவே கொடுத்தது. நாம் அதெல்லாம் மாறி விலகி சென்று கொண்டே இருக்கிறோம். அப்ப அந்த வகையில எனக்கு உணவு தருபவர் தான் மிகவும் மதிப்பு மிக்க ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னாரு, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். யாரு உழவு செய்து தான் உற்பத்தி செய்த பொருளை மற்ற அனைவருக்கும் கொடுக்கிறாரோ அவர்தான் உண்மையிலேயே ஒரு ராஜா மாதிரி. அவர் இல்லை என்று சொன்னால் இங்கு யாருமே வாழ முடியாது. மற்ற அனைவருமே அவரை வணங்கி தொழுது அவர் கொடுக்கிற உணவை உண்டு வாழ்பவர்கள். அப்படி என்று சொன்னால்
இன்றைய சமூகத்துல அந்த உழவு தொழில் செய்பவர்களுக்கு தான் மிக உயர்ந்த சம்பளத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா பணம் என்பது உழைப்பினுடைய மதிப்பீடு. அதற்கு அடுத்ததாக யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நெசவு தொழில் செய்கிற, தட்பவெப்ப சூழல்ல இருந்து நம்மளை காக்கிற ஒரு உடையை, வானத்தை காக்கிற இந்த உடையை உற்பத்தி செய்யக்கூடிய நெசவாளருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தது, நாம் வாழ்வதற்கு இந்த வீடுகளை எல்லாம் கட்டி கொடுக்கிறார்களே ஒரு கட்டுமான தொழிலாளர்கள், அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இது நிகழ்ந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லவே இல்லை. இந்த விவசாயிகளோ, நெசவாளிகளையோ, இந்த கட்டட பணியாளர்களாகவோ அவர்களை நாம ஒரு மனிதனாக கூட மதிக்காத ஒரு சமூகமாக மாறி இருக்கிறோம். இதை நீங்க ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளலாம். யாருக்கு நாம மிக அதிக சம்பளம் கொடுப்போம் நம்முடைய இன்றைய அரசியல் சூழ்நிலையில அப்படின்னு சொன்னா, திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள், ஒரு விளையாட்டு வீரர்கள் ஒரு 10 நிமிடம் ஒரு விளம்பரத்துக்கு வந்துட்டு போனா போதும், அவர்களுக்கு கோடிக்கணக்கில் நம்ம பணத்தை கொடுக்கிறோம் என்று சொன்னார். இந்த பணம் என்பது உழைப்பினுடைய மதிப்பீடு என்பது நமக்கு புரிந்திருக்கிறதா? அப்ப அவர்களுக்கு அவ்வளவு பணம் போய் சேர்கிறதே, அவர்களை குறை கூறவே முடியாது. யாருடைய பணம் அவர்களுக்கு போய் சேர்கிறது என்று சொன்னால், அனைத்து உழைப்பாளர்களுடைய பணமும் அவர்களுக்கு போய் சேர்கிறது. இது இந்த சமூகத்துல நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். சமூகத்தை மட்டும் குறை கூறவே முடியாது. நம்முடைய வீடுகளுக்குள்ள கூட வந்து பார்க்கலாம். ஒருவேளை நம்முடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் விவசாயம் செய்பவர்கள், அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. பெரிய பிள்ளை தந்தையோடு இணைந்து அந்த ஊர்லயே விவசாயம் பார்க்கிறார். 2வது பிள்ளை கொஞ்சம் படிச்சுட்டு வெளியூர்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறாருன்னு வச்சுப்போம். இப்ப இந்த குடும்பத்தில் அந்த இருவருக்கும் மரியாதை, மதிப்பு சமமாக இருக்குமா அப்படின்னா, சமமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒத்துக்கலாம். ஆனால் யாரை அதிகமாக மதிப்போம் என்று சொன்னால், அந்த வெளியூர்ல போய் வேலை செய்யக்கூடிய தன்னுடைய பிள்ளைக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கும். அவரை ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கிற ஒரு குடும்பமாகவும் நாம மாறி இருக்கிறோம். வெளி மாநிலங்கள், பீகார் போன்ற மாநிலங்கள்ல இருந்து நிறைய மக்கள் வறுமையில வாடி அங்கிருந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. எதுக்காக அப்படின்னா, விவசாய தொழில் செய்வதற்கு. ஏன்னா நம்மெல்லாம் நிறைய படிச்சுட்டோம். இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் வயல்ல இறங்கி வேலை செய்வதற்கெல்லாம் தயாராக இல்லை, அதற்கு வருகிறார்கள். அதே போல திருப்பூர்ல போய் அந்த நெசவு தொழில் செய்யக்கூடிய கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா, அங்கேயும் அவர்கள் தான் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல கட்டுமான பணியில இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, அவர்களும் வறுமையில் வாடுகிற மற்ற மாநிலத்தவர்கள். இவர்களுக்கு நாம வைத்திருக்கிற பெயர் என்ன அப்படின்னு சொன்னா, இடம்பெயர்ந்த தொழிலாளிகள், மைக்ரண்ட் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர்களை மிக மோசமான ஒரு நிலையில நம்முடைய மக்கள் பார்க்கிறோம். ஒரு மதிப்பை அவர்களுக்கு கொடுக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே மதிக்கப்பட வேண்டிய உழைப்பாளிகள் அவர்கள்தான். அதுவே நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சோன்னு வைங்களேன், அவர்களை இடம்பெயர்ந்த தொழிலாளிகள்னு சொல்லுவோமா அப்படின்னா இல்லை. அதுக்கு என்ன பேருங்க? என்ஆர்ஐ என்று சொல்லி ஒரு வங்கிக்கு கூட நீங்க போய் பாருங்க. என்ஆர்ஐ என்று சொன்னால் அந்த சீஃப் மேனேஜர் தன்னுடைய ரூமுக்கே கூட்டிட்டு போய் அவருக்கு முன்னாடி இருக்க சேர்ல உட்கார வச்சு நீங்கள் கேட்கிற அனைத்து உதவிகளையும் செய்வார். அதுவே இந்த விவசாயியோ அல்லது ஒரு நெசவாளியோ ஒரு வங்கியில போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் என்று சொன்னால் வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஏராளமான கேள்விகள் வரும். இத்தகைய ஒரு சமூகத்துலதான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அருட்தந்தை சொன்ன அந்த கருத்து இருக்கு பாருங்க, பணத்திற்கும் பண்புக்கும் இடையில நடக்கிற அந்த போட்டியால இன்றைக்கு நாம எங்கு போய் கொண்டிருக்கிறோம், எந்த சமூகத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதே உண்மையிலேயே நமக்கு தெரியவில்லை. அப்போ எதை நோக்கி நான் பயணிப்பது?
நம்முடைய பணம் வந்த பிறகு என்ன மாற்றங்கள் நமக்குள்ள நடந்திருக்கு என்று சிந்தித்தால் நமக்கு புரியும். ஒரு காலத்துல நமக்கு உணவு அப்படிங்கிறது ஒரு இட்லியோ தோசையோ எப்ப கிடைக்கும் என்று சொன்னால் பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ கிடைக்கும். இந்த உழைப்பாளர்களை மிக அதிகமாக மதித்த சமூகம் நம்முடையது. அப்போ ஒரு உழைப்பாளி அல்லது ஒரு விவசாயி எத்தகைய பண்போடு அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், அவங்க விதைக்கிற பொழுது ஒரு பிரார்த்தனை செய்வாங்க. அந்த பிரார்த்தனையினுடைய வார்த்தைகளை கவனிச்சாலே நமக்கு புரியும். என்ன வார்த்தைகள் அதுக்குள்ள இருக்கு என்று சொன்னால், காத்தவன் தின்றது போக, கல்வன் தின்றது போக, கண்டவன் தின்றது போக, பறவைகள் தின்றது போக, எனக்கும் கொஞ்சம் விளையணும் சாமி. இதுதான் அவர்கள் நடவு செய்கிற பொழுது செய்கிற பிரார்த்தனையாக இருந்தது. கொஞ்சம் நாம சிந்தித்து பார்க்கலாம். காத்தவன் என்பவன் யார்? தன்னுடைய வயலுக்கு ஒரு காவலாளியை போட்டிருக்காங்க. அவர் பாதுகாப்பு மட்டும் செய்ய மாட்டாரு, அதற்கு கூலியாக நம்ம உற்பத்தி ஆகிறதுல கொஞ்சம் கொடுப்போம். அவர்கள்தான் இன்றைக்கு மன்னர்களாக, அரசாங்கமாக மாறி இருக்கு. நம்ம வரியாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கோம். கல்வன் என்பவன் உழைக்க விருப்பம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கும் பசிக்கும். அவர் இங்க திருடி சாப்பிடுவாரு. இது அவருக்கும் தெரியும், முதலாளிக்கும் தெரியும், அந்த விவசாயிக்கும் தெரியும். பரவாயில்லப்பா, அவருக்கும் பசிக்குது, சாப்பிடட்டும். கண்டவன் தின்றது போக, அந்த வழியில நம்ம நடந்து போவோம். ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கும், நிறைய மாங்காய்களாக காய்ச்சி கொளிக்குது. பார்த்த உடனேயே நமக்கு என்ன தோணுது என்று சொன்னால், ஆகா, நமக்கு ஒரு 4 மாங்காய் எடுத்துக்கலாமே என்று நினைத்த உடனேயே அந்த தோட்டத்தில் இருக்கிற விவசாயி, என்ன மாங்காய் வேணுமா, இந்தாங்க எடுத்துட்டு போங்க என்று கொடுத்த ஒரு பண்பாடை நம்ம பார்த்திருக்கிறோம். பறவைகள் தின்றது போக, அந்த தோட்டம் முழுவதும் பறவைகள், குரங்குகள், அணில்கள் அனைத்தும் சாப்பிட்டு, நம்ம ஆழியாறுல கூட போய் பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய குரங்குகள் சாப்பிட்டு மீதி தான் நமக்கு கிடைக்கும். அப்படி மீதி எனக்கும் கொஞ்சம் கிடைக்கணும் சாமி என்று ஒரு பிரார்த்தனையை செய்து நடவு செய்த பண்புடைய விவசாயிகள் பரம்பரையில் நாம வந்திருக்கிறோம். ஆனால் இந்த பணம் வந்த பிறகு நம்ம எப்படி என்னைக்கோ இட்லி தோசை சாப்பிட்டது தினசரியாக மாறியதோ, அதே போல இந்த உழவர்களுடைய வாழ்க்கை மிக மோசமான போன போது அவர்களும் மாறினார்கள். எதை செய்தாவது என்னுடைய உற்பத்தியை பெருக்க வேண்டும், நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள வரும் பொழுது அனைத்து நச்சு உரங்களையும் இன்றைக்கு உரமாக போட்டு அதுல நிறைய விளைச்சலை கண்டு மரபணு மாற்றம் செய்த விதைகளை எல்லாம் பயன்படுத்தி அதையெல்லாம் உணவாகத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு முழு காரணமும் முழு பொறுப்பும் யாருக்குன்னா நமக்கு தான். இந்த பணத்தை மையமாக வைத்தே இவ்வளவு மாற்றங்களும் நடந்து கொண்டே இருக்கு. இப்படி உணவு பழக்கம் முழுவதுமாக மாறிக்கொண்டே ஒரு காலத்துல அசைவ உணவு என்பது இந்திய தேசத்துல மிக குறைவாக இருந்தது. அப்படியே சாப்பிடுபவர்கள் கூட ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டா பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய குழந்தை அசைவம் இல்லைன்னா சாப்பிடாது என்று பெருமையாக சொல்கிற குடும்பங்கள் ஏராளம். ஆன்மீக பூமியான இந்திய தேசத்துல 2% பேர் மட்டுமே சாத்வீக உணவை உண்பவராக இருக்கிறோம். அதுக்குள்ள நம்மளும் இருக்கிறோம் என்பது மிகவும் பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கு. அப்போ உண்கின்ற உணவு என்னுடைய குணத்தை மாற்றும், என்னுடைய உடல் தன்மையே மாற்றும் என்கின்ற புரிதலும் நமக்கு இல்லை. அப்போ பணம் நம்முடைய உணவு பழக்கத்தை மாற்றி இருக்கிறது. நம்முடைய உடை எப்படி இருக்கிறது? மானத்தை காக்கிற உடையாக, தட்பவெப்பத்தை காக்கிற உடையாக இருந்த காலங்கள் எல்லாம் மாறி மிகப்பெரிய மேற்கத்திய நாகரிகம் நமக்குள்ள நுழைந்திருக்கிறது. உண்மையிலேயே அவர்கள் எல்லாம் நம்முடைய தேசத்து மக்களை எல்லாம் ஒரு பெரிய சந்தையாக பார்க்கிறார்கள். இங்கு எதை கொடுத்தாலும் இவர்கள் வாங்குவார்கள் என்கின்ற அளவிற்கு நாம
இந்த பணம் வந்த பிறகு மாறி இருக்கிறோம். வீடு முழுவதும் யார் வீட்டுக்கு நீங்க போய் பார்த்தாலும் துணிகளாகவே இருக்கும். சேர் முழுவதும் துணி இருக்கும். அங்கங்க கயிறை கட்டி துணியாக தொங்கிக் கொண்டே இருக்கும். வீடு முழுக்க அலமாரிகளில் நிறைய துணிமணிகள் இருக்கும். ஒரு முறை பயன்படுத்திய துணி மறுமுறை எடுப்பதற்கு 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா எங்கிட்ட எவ்வளவு துணி இருக்குன்னு எனக்கே தெரியாத அளவிற்கு அவ்வளவு துணிகளை நாம வைத்திருக்கிறோம். விதவிதமாக கடைகளை திறந்திருக்கிறோம். வீடுகள் என்று பார்த்தால் கூட ஒரு மிகப்பெரிய மாளிகைகளை போட வீடுகளை கட்ட தொடங்கிட்டோம். அதற்காக இன்டீரியர் டெக்கரேஷன் என்கிற ஒரு புதுமை உருவாக்கப்பட்டிருக்கு. வீட்டுக்கு ஆகிற செலவை விட வீட்டுக்குள்ள செய்யக்கூடிய இந்த அலங்காரங்களுக்கான செலவு மிக மிக அதிகம். நம்ம எல்லாம் ஒரு பெரிய ஹோட்டல்ல பார்த்தவை ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ள எப்படி இருக்குமோ அதை அனைத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு மிக பெரிய அளவுல மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இதற்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த தொழில்நுட்பம் எல்லாம் எதற்காக வந்தது என்று சிந்தித்தால் நமக்கு புரியும். மனிதன் தன்னுடைய ஆற்றலை அதிகம் செலவு செய்து இந்த உடல் துன்பப்படுகிறான். அதனால நிறைய நேரமும் செலவாகிறது. அவன் இனிமையாக வாழ முடியவில்லை என்று சொல்லிதான் அனைத்து தொழில்நுட்பங்களும் உருவாக்கப்பட்டது. எப்பொழுதுமே அந்த அரிசியை ஊற வச்சு ஆட்டுக்கல்லில் ஆட்டி ஆட்டி வாழ்நாள் முழுவதும் அதிலேயே வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அம்மிக்கல்ல பயன்படுத்தி வாழ்க்கை முடிந்து விடுகிறது. துவைக்கிற கல்ல பயன்படுத்தி வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று சொல்லி கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் கண்டுபிடித்தோம். இப்பொழுது உண்மையிலேயே இனிமையாக வாழ நமக்கு நேரம் இருக்கிறதா? தொழில்நுட்பத்தினுடைய நோக்கம் இனிமையாக வாழணும், நிறைய நேரம் ஃப்ரீயா இருக்கணும், குடும்பத்தோடு இனிமையாக வாழ வேண்டும் என்பதுதான். ஆனால் அது நிகழ்ந்திருக்கிறதா என்று சொன்னால் நிகழவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால் அந்த நேரத்துல கூட இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாமா என்று சொல்லி ஒரு நாள்ல 12 மணி நேரம் உழைத்து கொண்டும் மீதி 12 நேரம் தூங்கி கொண்டும் சாப்பிட்டு கொண்டுமே நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறோம். இந்த இடத்துலதான் நமக்கு 2 வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று, இந்த உலக பணத்தை மையமாக வைத்த ஒரு வாழ்க்கை முறை. அந்த சுழல்ல மாட்டி அப்படியே வாழ்ந்து விடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்னன்னே தெரியாத ஒரு வாழ்க்கை, இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் உணராத ஒரு வாழ்க்கை முறை. மற்றொரு பாதை இருக்கிறது, குணத்தை மையமாகப்படுத்திய ஒரு வாழ்க்கை. அதை பொருள் துறைன்னு சொல்றோம், இதை அருள் துறை என்று சொல்கிறோம். அருட்தந்தை ரொம்ப சிறப்பா சொல்வாங்க, அருட்துறை வளர்ச்சியின்றி உலகில் அமைதி கிட்டா. ரொம்ப அற்புதமான வரிகள். அப்போ அருள்துறைனா என்ன என்று சொன்னால் அன்பின் உயிர் வழிபாடாம் என்று அற்புதமாக சொல்லிட்டு போறாங்க. அப்போ இந்த அருள்துறை வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பணம் எவ்வளவு எளிதாக நம்மிடம் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்ம அந்த எஸ்டிடி பூத்துல எல்லாம் நின்று குறிப்பிட்ட நேரத்துல சார்ஜ் கம்மியா இருக்கும் என்று சொல்லி போன் பண்ணிய காலமெல்லாம் போய் ஒரு பட்டன் போனாக வந்து ஒரு ஸ்மார்ட் போனாக மாறி இவ்வளவு மாற்றமும் மிக குறுகிய காலத்துல அற்புதமாக நிகழ்ந்திருக்கிறதே. இதே போன்று நம்மிடம் குணத்தில் பண்பில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா என்கிற ஒரு பெரிய கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த சமூகத்திற்கு வேண்டாதவைகளுக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை. அது மிக வேகமாக ஒரு களைகளை போல வளர்ந்து கொண்டே இருக்கும். களைகள் வளர்வதற்கு நாம எந்த முயற்சியும் செய்ய வேண்டியது. ஆனால் நல்ல பயிர்கள் விளைவதற்கு மெனக்கெட வேண்டும். பள்ளிகளுக்கு அருகில டாஸ்மாக் கடை இருக்கிறது என்று கேஸ் எல்லாம் போட்டு அதற்கு நீதிபதிகள் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பள்ளியிலிருந்து வெகு தொலைவில் அது இருக்க வேண்டும் என்று நீதிபதி சொன்ன பிறகு அந்த கடை மாற்றப்படும். அந்த ஊருக்கு வெளியில ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டுக்குள்ள அந்த கடையை வைத்தாலும் கூட அதற்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை. நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் அங்கு நிரம்பி இருக்கும். 24 மணி நேரம் அங்க ஆட்கள் இருப்பாங்க.
அதுக்கு பாதையே இல்லை என்று சொன்னாலும் கூட போவதற்கு தயாராக இருக்கிறோம். அதுவே ஒரு அறிவு திருக்கோயிலை ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல மிகவும் மெனக்கெட்டு அதை நாம நிறுவி அங்கு மக்கள் எல்லாம் பயிற்சியை கற்கட்டும் என்று வைத்தால் எத்தனை பேர் வருவார்கள் என்று நினைக்கிறீர்கள்? நம்முடைய தவ மையம் கூட ஒரு 4 தெரு தள்ளி இருந்தது அப்படின்னு சொன்னா, பயிற்சிக்கு வாங்க என்று சொன்னால் எனக்கு வருவதில் சிரமம் இருக்கிறது, என்னை அழைத்து வருவதற்கு என் கணவர் இல்லை, என் பிள்ளைகள் இல்லை என்று சொல்கிற நபர்களை நாம் அதிகம் பார்க்கிறோம். அதுவே ஏதோ ஒரு காரணத்தால இந்த அரசாங்கம் பொங்கலுக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுக்க போறோம் என்று அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் அந்த வெயில்ல எத்தனை கிலோமீட்டர் வேண்டுமானாலும் நடந்து சென்று அந்த கியூல நின்று அந்த பணத்தை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இது உண்மையிலேயே நம்முடைய மனநிலையை வெளிப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய கண்ணாடியாக இருக்கிறது. அருட்தந்தை மன இதன் மனிதன் என்று ஒரு அற்புத விளக்கத்தை கொடுப்பாங்க. இப்ப யாரெல்லாம் மனம் இதமாக இருக்கிறதோ அவர்கள்தான் மனிதர்கள். அந்த இதமான மனத்தை வெளிப்படுத்துகிற கண்ணாடிதான் குணம் என்று சொல்றோம். எண்ணம், சொல், செயல், இந்த 3 இணைப்பினுடைய வெளிப்பாடாக இந்த குணமே நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த குணத்திற்கு எப்பொழுது இந்த சமூகம் முக்கியத்துவம் தருகிறதோ அப்பொழுதுதான் வளர்ச்சி என்பது சாத்தியமாகும். அப்ப அருட்தந்தை இந்த பயிற்சியை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சியை எப்படி வடிவமைச்சிருக்காரு என்று பார்த்தால், அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு. இந்த 4 படிநிலைகள்ல முதல் 2 படிநிலைகளும் செயல்முறை வடிவங்கள், பின்பு இருக்கக்கூடிய 2ம் அதற்கான விளைவுகள் என்று சொல்லலாம். அப்போ நம்ம எல்லாம் அகத்தவம் செய்கிறோம், அதற்கு உறுதுணையாக உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி எல்லாம் இருக்கு. அந்த அகத்தவத்தில் நிலைத்து அகத்தாய்வுக்குள்ள போய் அந்த அகத்தாய்வில் நிலைக்கிற பொழுது குணத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. நம்ம நல்ல தவம் செஞ்சிருக்கோமா, தற்சோதனை செய்திருக்கிறோமா என்கிற கேள்விக்கான பதில் எங்க இருக்கு அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய குணநல மாற்றங்கள். நான் 20 வருஷமா தவம் செய்து கொண்டிருக்கிறேன், 20 வருடமாக தற்சோதனை செய்து கொண்டிருக்கிறேன், நேரத்துக்கு சரியா உடற்பயிற்சி காயக்கல்பம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதில் எந்த பயனுமே இல்லை. ஒரு இயந்திரம் போல நான் பயிற்சியை செய்து கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. என்னிடம் பணம் ஏற்படுத்திய மாற்றத்தை விட இந்த பயிற்சிகளினால் என்னுடைய குணம் மாறி இருக்கிறதா என்கிற ஒரே ஒரு கேள்வியோடு அந்த குணத்தை நான் ஆராய்ச்சி செய்தால் போதும். நான் செய்த பயிற்சி எவ்வளவு என்னுள் ஊறியிருக்கிறது என்பதை வெளிப்படுத்திவிடும். அப்போ இந்த குணங்கள் கிட்டத்தட்ட 350 கோடி ஆண்டுகளாக ஓர் அறிவிலிருந்து 5 அறிவாகி 6 அறிவாக மாறி இருக்கிறது. இத்தனை பதிவுகள்ல விலங்கின பதிவுகள் என்பது மிக அதிகம். அந்த விலங்கின பதிவுகள் என்னுடைய மரபணுவுக்குள்ள ஊடுருவி இருக்கிறது. அது அவ்வளவு எளிதாக சரி செய்து விட முடியுமானா இல்ல, மிகப்பெரிய முயற்சி வேண்டும். இப்ப நம்முடைய முன்னோர்கள் கார்த்திகை மாதத்துல ஒரு 6 நாள் விரதம் இருந்து இந்த 6 குணங்களையும் ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்து நமக்குள்ள இருக்க அந்த சூரபத்ரனை வதம் செய்கிற ஒரு நிகழ்வாகவே வைத்திருக்கிறார்கள். நம்மளும் கூட வருடத்திற்கு ஒரு தடவை அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் போய் அந்த விழாவை கொண்டாடி விட்டு வந்து கொண்டிருந்தோம். அன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தற்சோதனை செய்தால் போதும். ஆனால் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய விலங்கு இந்த பணத்தால் மிக வேகமாக வளர்க்கிறது. ஆனால் நம்முடைய பயிற்சியினால் நம்முடைய பண்பு எவ்வளவு வேகமாக வளர்கிறது என்பதை சிந்திக்கிற பொழுது அருட்தந்தை சொல்றாங்க, ஆரம்ப சாதகர்களுக்கு மாதத்திற்கு ஒரு நாளோ அல்லது மாதத்திற்கு 2 நாளோ ஒரு மௌனமாக இருந்து ஒரு பட்டியல் போட்டு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்பதெல்லாம் கத்துக் கொடுத்தாங்க.
அதற்கு அடுத்த நிலையில மகரிஷி சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் நீ என்னெல்லாம் செய்தியோ அந்த விளைவுகளை எல்லாம் நல்லுறக்கத்திற்கு முன்பாக அமர்ந்து கணித்துக்கொள் அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு நாளும் உறக்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து எல்லாத்தையும் எழுதி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அனைத்தும் இரண்டுக்குள்ள அடங்கிவிடும் என்று சொல்றாரு. ஒன்று விருப்பு, இன்னொன்று வெறுப்பு. இந்த விருப்பு என்பது நம்முடைய அடிப்படை தேவையை சார்ந்து நாம் அனுபவிக்கிற பொழுது அந்த இன்பத்தில் மனம் ஒட்டி கொண்டு, அந்த தேவை இல்லாத போது கூட அந்த இன்பம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு இருக்கே, இதைதான் நம்ம விருப்பம் என்று சொல்றோம். இது உணவுல இருக்கலாம், உடையில இருக்கலாம், அல்லது இருப்பிடத்துல இருக்கலாம். மற்ற புலல் இன்பங்களாக அந்த விருப்பம் மலர்ந்து இருக்கலாம். அந்த விருப்பத்தை தான் நம்ம பேராசை அப்படின்னு சொல்றோம். கடும் பற்று என்று சொல்றோம். முறையற்ற பால் கவர்ச்சி என்று மூன்றாக பிரிக்கிறோம். இந்த விருப்பம் நிறைவேறுமா என்று சொன்னால் இது சரியான தேவைக்குரிய விருப்பம் அல்ல என்பதால இறையாற்றல், இயற்கை அதற்கு நிச்சயம் ஒரு தடையை ஏற்படுத்தும். அந்த தடை வரும் பொழுது விருப்பத்திற்கு வந்த தடையை எதிர்த்து அதை நீக்க வேண்டும் என்கின்ற எழுச்சி தான் நமக்கு சினமாக மலர்கிறது. அதுதான் வெறுப்பு என்று சொல்றோம். அந்த சினத்தை காட்ட முடியாத போது வஞ்சமாக இருப்பு வைத்துக் கொள்கிறது. மற்றவர்களை எல்லாம் தனக்கு கீழே வைத்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை நமக்கு தருகிறது. அப்போ இந்த 6 குணங்களுக்கும் மிக முக்கிய காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது இந்த விருப்பம், இன்னொன்று வெறுப்பு. இந்த விருப்பு வெறுப்புக்கு நடுவிலேயே நம்முடைய ஒட்டு மொத்த வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது. பருத்தந்தை விருப்பு வெறுப்பு எனும் சுழல் மனதின் அழுக்கற தற்சோதனையில் முனைந்திடுங்கள். அன்பு ஊற்றால் கடமை உணர்வாகும் வாழ்வு பழுத்துவிடும் அறிவு என்று சொல்ற. அப்போ தவத்தில் நிலைத்து, தற்சோதனையில் நிலைத்து, இந்த விருப்பு வெறுப்பு அற்ற ஒரு நிலைக்கு நாம வர வேண்டும் என்று சொன்னார். தவம் நான் காலையில செய்தேன், சாயந்தரம் செய்தேன், தற்சோதனை இரவு படுக்க போகும்போது செய்தேன் என்பதெல்லாம் பத்துமா அப்படின்னா இல்லை. அதனாலதான் நமக்கு தீட்சை கொடுக்கும் போதே சொல்லுவாங்க, எந்த புலன் அனுபோகம் பெறும்போதும் நினைவை தலை உச்சியிலேயே வைத்திருக்க பழகி கொள்ளுங்கள். கடைசியாக நமக்கு துரிய தீட்சை கொடுக்கும்போது இதை சொல்லியிருக்காங்க. அப்போ எப்ப நம்ம புலனின்பம் பெறாமல் இருக்கிறோம் ஒரு நாள்ல என்று பார்த்தால், நாம முழிச்சிருக்கிற நேரம் முழுவதும் இந்த புலன்களை பயன்படுத்தி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூங்கும் போது கூட கனவு வந்துருச்சுன்னா புலனின்பம் தான், புலன் அனுபவம் தான். கனவு இல்லாமல் நாம் தூங்குகிற போது மட்டும்தான் இந்த புலன் இல்லாமல் இருக்கிறது. அப்போ எப்பொழுதுமே நினைவு எங்க இருக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் உச்சியிலேயே இருக்க வேண்டியிருக்கிறது. நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமாயிரு, உற்று உற்று பார் உன்னை உலகை பின் என்று சொல்வாங்க. அதற்கு அடுத்த வரிகள் என்ன அப்படின்னா, விழிப்போடு இரு, அந்த கருத்துணர்வோடு இரு, பற்றற்ற வாழ்வு பழக்கமாகிவிடும். அப்போ தவம் நான் காலையில செய்யறேன், சாயந்தரம் செய்யறேன் என்று சொல்ல முடியுமா என்று சொன்னால் இல்லை. எப்பொழுதுமே தவத்தில் இருந்தாக வேண்டும், எப்பொழுதுமே உச்சியில் நினைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்வே தவமானால்தான் தற்சோதனை இங்கு சாத்தியமாகும். அப்ப தற்சோதனை எப்ப செய்யறது? ஒவ்வொரு நொடியும் அந்த தற்சோதனை நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. அந்த விழிப்புணர்வோடு எந்த செயலை செய்தாலும் என்ன விளைவு வரும், பழைய அனுபவம் எனக்கு இருக்கு, எதிர்கால விளைவு எப்படி இருக்கும், நிகழ்கால சூழ்நிலை எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த பயிற்சியாகவே நாம் மாறினால் மட்டுமே கொஞ்சம் நம்முடைய குணத்துல ஒரு சிறு மாற்றம் என்பது நிகழும். அப்போ இந்த குண நல மாற்றமே நம்முடைய பயிற்சிக்கான விளைவாக, இந்த பயிற்சிக்கான ரிசல்ட்டாக இருக்கிறது. அப்போ இதை குணாதீதம் என்கிற ஒரு வார்த்தையில முன்னோர்கள் சொல்றாரு. அப்போ குணநல பேரு என்பது மிகப்பெரிய பேரு அடைவதற்கு அதை குணாதீதம் என்று சொல்றாங்க. அந்த நிலையை அடைந்தால் கிடைப்பதுதான் துரியாதீதம்.
அதைதான் முழுமை பேறு, வீடு பேறு என்றெல்லாம் நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த மனம் குணத்தில் மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த தியானத்தில், அந்த தற்சோதனையில் நாம் முழுமை பெற வேண்டும். புத்தர் ஒரு கிராமத்துக்கு போறாரு. தன்னுடைய சீடர்களோடு அங்கு சென்று ஒரு புதிய கிராமத்துல போய் அங்கு அனைத்து சீடர்களையும் போய் பிச்சை எடுத்து உணவை தேடி வாருங்கள் என்று சொல்றார். போய் நிறைய சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெருவுக்காக போய் கொண்டே இருக்காங்க. அப்போ ஒரு இளைய சீடர் ஒரு தெருவுக்குள்ள போகிற பொழுது மற்றொரு சீடர் சொல்றாரு, இந்த தெருவுக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கேட்கிறாரு, ஏன் போக வேண்டாம்? இந்த தெருவுல அந்த கடைசி வீட்டுல ஒரு அழகிய பெண்மணி இருக்காங்க. அவர்கள் ஒரு தீய பழக்கமுடைய ஒரு நபராக இருக்காரு. நிறைய மன்னர்கள் கூட அவளுடைய அழகுல மயங்கி அவளுடைய கால் அடியில கிடக்குறாங்க. அதனால இந்த தெருவுக்குள்ள நீ போக வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாங்க. அந்த இளைய துறவியோ அதை பெருசுபடுத்தாம அந்த தெருவுக்குள்ளதான் போறாரு. போய் பிச்சை கேட்டுக்கொண்டே போறாரு. அப்போ அந்த அழகிய பெண்மணி அந்த மாடியில இருந்து இந்த இளைய துறவியை பார்க்கறாங்க. அவருடைய அந்த தேஜஸ், அந்த ஈர்ப்பு, அந்த பெண்மணிக்கு இந்த துறவி மீது ஆசை வருகிறது. அவர் வேகமாக இறங்கி கீழே வந்து அந்த துறவிக்கு பிச்சை கொடுக்கறாங்க. கொடுத்து முடிச்சிட்டு சொல்றாங்க, இப்பொழுது மழைக்காலம் ஆரம்பமாக போகிறது. இப்ப இந்த துறவிகள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, மழை காலத்துல ஒரு 40 நாட்கள் மழை தொடர்ந்து பெய்யும். அப்ப பிச்சை கேட்டு தெரு தெருவாக போக முடியாது. அதனால ஒவ்வொரு துறவியும் யாராவது ஒரு வீட்டு வாசல்ல தங்கிருவாங்க. அங்கேயே உணவு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, மழைக்காலம் தொடங்க போகிறது. அதனால நாளையிலிருந்து 40 நாட்கள் நீங்கள் என்னுடைய வீட்டில் தங்க வேண்டும். நான் உங்களை பராமரிக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்ப இந்த துறவி சொல்றாரு, என்னுடைய குருவிடம் அனுமதி பெற்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கு பிச்சையை வாங்கிட்டு அவர் கிளம்பிடுறார். அவர் வந்து சேர்வதற்குள்ளாகவே புத்தரிடம் அனைத்து சீடர்களும் போய் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கல்ல, நாங்கள் எச்சரித்தும் கூட அந்த இளைய துறவி அந்த தெருவுக்குள்ள போயிட்டாரு என்று சொல்லும் போது புத்தர் கேட்கிறாரு, என்ன பிரச்சனை? அங்கு ஒரு அழகிய பெண்மணி இருக்காங்க, இது ஆபத்தானது, நாம் எல்லாம் துறவிகள் என்று சொல்றார். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த இளைய துறவி வருகிறார். புத்தரை பார்த்து அவர் கேட்கிறார், இந்த மாதிரி மழை காலத்துல அந்த பெண்மணி தன்னுடைய வீட்டில் 40 நாட்கள் தங்குவதற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். நான் குருவிடம் அனுமதி பெற்று வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? புத்தர் தன்னுடைய சீடனுடைய கண்களை பார்க்கிறார். பார்த்துவிட்டு சொல்றார், அனுமதி தருகிறேன், நீ அங்கு தங்கலாம். மற்ற அனைத்து சீடர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. புத்தரிடம் கேட்கிறாங்க, மிகப்பெரிய தவறு செய்து விட்டீர்கள். அது எப்படி ஒரு இளைய துறவியை போய் ஒரு அழகிய பெண்மணியினுடைய வீட்டுல, அதுவும் அவர் சரியான பழக்கமில்லாத ஒரு நபர், அங்கு கொண்டு போய் எப்படி தங்க அனுமதிப்பீர்கள் என்று சொல்லும் போது புத்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, தியானம் வெல்கிறதா காமம் வெல்கிறதா என்று பார்ப்போம் என்று சொல்லி முடிச்சிட்டார். இவரும் போய் அந்த வீட்டுல 40 நாள் தங்கி 40 நாள் மழைக்காலம் முடிந்து அனைத்து சீடர்களும் புத்தரை நோக்கி வருகிறார்கள். இவரும் வருகிறார். வந்து அவரை வணங்கி விட்டு நிற்கிறார். அவருக்கு பின்னாடியே அந்த அழகிய பெண்மணியும் எந்த அலங்காரமும் இல்லாமல் ஒரு துறவியை போல புத்தரின் காலில் விழுந்து, இந்த 40 நாட்களில் நான் வாழ்க்கையை புரிந்து கொண்டேன், என்னையும் தங்களுடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது புத்தரினுடைய முகம் மலர்ந்து தன் சீடனின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசாக அவர் உணர்கிறார். இந்த கதையை நான் எதுக்காக இங்க சொன்னேன் அப்படின்னா, பொதுவாகவே எல்லா துறவிகளும் ஒரு பெண்ணிடம் மயங்கி போனதைதான் நம்ம அதிக கதையாக பேசி பேசி பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த கதை ஒரு தியானத்தின் வெற்றியை குறிக்கிற ஒரு கதையாக இருக்கு. ஒரு குருவினுடைய
நம்பிக்கை இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இதே போன்றுதான் நம்முடைய குருவும் கூட இந்த பணத்தை மையமாக வைத்த ஒரு உலக வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். இதற்கு நடுவிலும் கூட என்னுடைய சீடர்கள் ஒரு குணத்தில் உயர்ந்தவர்களாக வருவார்கள் என்று சொல்லி இந்த பயிற்சியை நம்மிடம் கொடுத்திருக்கிறார். நம்மையெல்லாம் பிரம்மஞானியாக, ஆசிரியராக மாற்றியிருக்கிறார். அப்போ எத்தகைய நம்பிக்கையை அவர் நம் மீது வைத்திருக்கிறார். இப்ப நம்ம இந்த குணாதீத நிலையில எங்கிருக்கிறோம் என்கிற ஆராய்ச்சி மிக மிக அவசியமாக இருக்கு. இந்த குணாதீத நிலையில என்னுடைய விருப்பங்களை எல்லாம் எப்படி வச்சிருக்கேன், என்னுடைய வெறுப்புணர்ச்சியை எல்லாம் நான் எப்படி வைத்திருக்கிறேன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை நான் 24 மணி நேரமும் செய்தாக வேண்டும். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய சொற்ப மக்களில் நாமும் ஒருவர். மிகப்பெரிய ஒரு சமூகம் பணம் என்பதை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் மாறி வாழ்ந்து காட்டி மாற்ற வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். அப்ப இந்த குணாதீதம் என்கிற நிலை வரும் பொழுது அருட்தந்தை சொல்றாங்க, இன்னும் கூட எனக்கு அதில் விருப்பம் இருக்கிறது, இதில் விருப்பம் இருக்கிறது என்று சொல்லாதீர்கள். எனக்கு துன்பம் கொடுத்தவருக்கு கூட நான் கோபப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிவிடக் கூடாதா என்றெல்லாம் கேட்காதீர்கள். உனக்கு துன்பம் தருபவர்களுக்கும் கூட நீ நன்மையே செய்யக்கூடிய ஒரு நிலையை நீ பெறவில்லை என்று சொன்னால் அருள்துறையில் நீ இருந்து என்ன பயன் என்று கேட்கிறார். ஏன் இதை கேட்கிறார்? இதை சொல்லிவிட்டு அவர் சொல்றார், யாரும் விரும்பி உனக்கு துன்பத்தை தர முடியாது. உன்னுடைய வினை பயனின் காரணமாக யாரோ ஒருவர் உனக்கு துன்பத்தை கொடுத்து அவர் ஒரு பழிச்செயலை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அவர் இறைவனால் உனக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகி. அவரை நன்றியுணர்வோடு வாழ்த்துவதுதான் உனக்கான கடமை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி இருக்கிறது. 2ஆம் உலகப் போர்ல எல்லாம் நிறைய துப்பாக்கிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அதையெல்லாம் வைத்து சுட்டோம்னா நிறைய மக்களை கொன்று விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனா என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு 100 பேர் கையில துப்பாக்கியை கொடுத்து போருக்காக நிறுத்தி ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா 100 பேரும் எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்களை சுடுவதில்லை. ஒருத்தரோ 2 பேரோ தான் எதிரில் இருக்க மனிதரை சுடுறாங்க. மற்ற அத்தனை பேரும் வேறு வேறு எங்கேயோ சுடுகிறார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு குறி சரியாக வைக்க தெரியவில்லையா என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது எந்த மனிதனுக்கும் இன்னொரு மனிதனை துன்புறுத்தக்கூடிய அந்த உள் மனம் இல்லை. அவனிடம் இயல்பாக இறை அன்பு மலர்ந்திருக்கிறது என்பது வெளிப்பட்டது. இது உண்மையான ஆராய்ச்சி. அதற்கு பிறகுதான் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, மனிதனை நம்பி பிரயோஜனம் இல்லை, நிறைய குண்டுகளை, நிறைய மிசைல் எல்லாம் உருவாக்கணும், நிறைய அணுகுண்டுகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு ஆயுதங்களை குவித்ததற்கு காரணம், மனிதர்களுக்கு பதிலாக ரோபோக்கள் எல்லாம் உருவாக்கப்படுவதற்கு காரணம், மனிதனுக்குள்ள அந்த இறை அன்பு என்பது எப்பொழுதும் நிறைந்தே இருக்கிறது. அதை வளர விட்டால் போதும். இப்ப நம்ம முன்னோர்கள் ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்லுவாங்க. இந்த தேங்காய் என்பது மனிதனைப் போலவே 10 மாதம் உருவாகிறது. அது இளநீராக இருக்கும்போது கனமாக இருக்கும். நம்ம கூட சின்னதா இருக்கும்போது நிறைய தெரியும் அப்படின்னு ஒரு பெரிய தலை கணத்துல இருப்போம். அதே போல அது வளர வளர அந்த நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வழுக்கையாக மாறும். நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ஒரு தேங்காய பருப்பு அதுல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்குள்ள தண்ணீர் பாதி இருக்கும், பாதி பருப்பு இருக்கும். அப்ப நல்லா ஆட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி சத்தம் கேட்கும், தேங்காயினுடைய எடை குறைந்திருக்கும். இப்ப அந்த பருப்பை நீங்க எடுக்கணும் அந்த ஓட்டுல இருந்து அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏதாவது ஒரு கத்தியோ அல்லது கீறுவதற்கு சில கருவிகளை எல்லாம் வச்சிருக்கோம். அதை வச்சு அந்த பருப்பை கஷ்டப்பட்டு தான் நாம எடுக்கணும். இன்னும் அது அப்படியே முதிர்ந்து போச்சுன்னு வைங்க, முதிர்ந்த தேங்காய் எப்படி இருக்கும் என்று சொன்னால் உள்ள தண்ணியும் இருக்காது, இந்த ஓட்டோடு ஒட்டியும் இருக்காது.
அது அப்படியே தனியாக பிரிந்து வந்துவிடும். அப்ப ஆட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்க பருப்பே ஆடும். இப்போ அதனுடைய எடை எவ்வளவு இருக்கும்னா எடையே இல்லாதது போல இருக்கும். இதைதான் நாம் முதிர்ச்சி என்று சொல்றோம். இந்த ஓடு என்கின்ற இந்த உலக வாழ்க்கை இந்த பணத்தோடு ஒட்டி கொண்டு இருக்காம தனியாக பிரிந்து ஒரு முதிர்ந்த தேங்காயில தான் தேங்காய் எண்ணெய் எடுக்க முடியும். அதிலிருந்து அந்த எண்ணெய் கசிய ஆரம்பிக்கும். அதுதான் இறை அன்பு, நமக்குள்ள இருக்கக்கூடிய இயல்பான இயற்கை தந்த ஒரு அற்புதமான கொடை. அப்ப அருட்தந்தை இறைவனை கண்டுகொண்டேன், அறிவாய் அவனை காணுகிறேன் என்கின்ற அந்த கவியில சொல்லுவாங்க. குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய் மறைபொருளாய் உள்ள மாபெரும் மெய்ப்பொருளை அறிவாய் கண்டுகொண்டேன். அந்த அறிவை எப்படி பார்க்கிறார்னா குறையில்லாமல் குற்றமில்லாத குணமாக பார்க்கிறார். அந்த உயர் அறிவில் அன்பும் கருணையுமாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வார். அப்போ குணாதீத நிலை வந்துருச்சு என்று சொன்னால், அந்த முதிர்ந்த தேங்காய் மாதிரி குணம் நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால், இந்த பணம் பாசம் என்பது நம்மிடம் இருக்காது. இந்த பாசம் என்று சொன்னால் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள எனக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய ஊருக்கு என்கிற எல்லைகள் எல்லாம் உடைந்து போச்சு என்று சொன்னார். அதைதான் அன்புன்னு சொல்றோம். அன்கண்டிஷனல் லவ், எல்லையற்ற நிபந்தனையற்ற ஒரு அன்பு. அது மலர்ந்தால் அததான் துரியாதீத சாத்தியக்கூறு என்று அருட்தந்தை சொல்றாங்க. அந்த பழுத்த அறிவு நிலையில் முழு தவமான துரியாதீதமோ பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்துவிடும், மெய் விளங்கி முழுமையாவீர் என்று எழுதுறார். அப்போ குணாதீதத்தை நாம பிடித்து கொண்டு துரியாதீதத்தில் நிலைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த வாழ்வினுடைய முழுமையையே நாம பெற்றுவிட முடியும். இப்ப அந்த நிலையில் இந்த குணங்கள் என்பது மிக முக்கியமானது. நம்முடைய இலக்கு ஒரு முதிர்ந்த குணம். அந்த குணநலப்பேற்றை நாமும் பெற்று, நாம் பெற்ற அந்த தகுதியோடு நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் ஒரு புதுமையான அற்புதமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மெய்யன்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலனை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக கேலக்ஸி M14 5G, உங்க பேர் சொல்லிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சூப்பரா சிறப்பா அவர் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இருக்கிற யதார்த்தத்தை வாழ்க்கையா நல்லா சொன்னீங்க ஐயா. மனிதர்கள் எதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க? அந்த மனவிரிவு இல்லை, பொருளை நோக்கிதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி அந்த மனம் விரிவடைஞ்சாதான் மற்ற எல்லா விஷயமும் எல்லாமே சமுதாயத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்கய்யா. நீங்க சொன்னது போல துணிங்க தான் அதிகமா இருக்கு எல்லா வீட்லயுமே. எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நான் அதை உணர்றேன். இப்ப கம்மி பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. பயிற்சிக்கு வந்ததுல இருந்து துணி எடுக்கிறத குறைச்சிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி மனவளக்கலைக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஏதாவது ஒண்ணு பார்த்தா ஒரு ஆசை வந்துரும். புதுசா எதனா பார்த்தோம்னா நம்ம இப்பெல்லாம் அந்த எண்ணெல்லாம் வரதே இல்லைங்கய்யா. அந்த அளவுக்கு மனம் திருப்தியா இருக்கு. நீங்க சொன்னது மாதிரி விவசாயிங்களுக்கு ஒரு முதலிடத்தை கொடுக்கணும் இல்லைங்களா? சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கும் விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குற ஒரு முன்னுரிமை விவசாயிகளுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் நம்மளுடைய நாடு வளமடையும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்கய்யா. ஏன்னா விவசாயம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை இல்லைங்களா? அதுதானே ஆதாரமே. அது ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா. அதே மாதிரி தியானத்துக்கு ஒரு கதை சொன்னீங்க பாருங்க, ரொம்ப சிறப்பு. அந்த சீடர்கள் நம்பிக்கை வைக்கல, குரு அந்த சீடர் மேல நம்பிக்கை வச்சதுனால அந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டாரு அவரு. அந்த அம்மாவையும் திருத்தி கொண்டு அதுலயே நான் சேர்ந்துக்கிறேன், உங்களோட இதுல நான் சேர்ந்துக்கிறேன்ற நிலைக்கு அவரு அந்த தியானம் உதவி புரிஞ்சிருக்குன்றத ரொம்ப சிறப்பா விளக்குனீங்கயா. தியானத்துக்கு நல்ல ஒரு
இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்புங்க. ரொம்ப வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு. வாழ்க வளமுடன்ங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்ங்க. கேள்விகள் எதுவும் இல்லைங்க. வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி PK. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா மிக மிக ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. மிக எளிமையாக ரொம்ப யதார்த்தமாக எல்லாருக்கும் புரியும்படி ரொம்ப அழகா விளக்குனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்போ அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நம்மளோட வாழ்த்துலயும் வந்து நம்ம உடல் நலத்துல உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், அந்த நிறை செல்வத்துக்கான கரெக்டான கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. அவ்வளவுதான் ஐயா. மிகச்சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப எளிமையா இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப புரியுற மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருந்தது. மிக அருமையா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நன்றி. அந்த நிறை செல்வம்ன்றது நம்ம எப்படி வேண்டணும், இல்ல நிறை செல்வம்னா அது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருந்தா நல்லா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அப்படின்னு சொன்னா பொருளே இல்லாம வாழ்றது இல்லைங்கம்மா. அருள்துறையில இருக்கும்போது நமக்கு வேண்டிய தேவையான பொருள் தானாவே இயற்கை கொடுத்துரும். நம்முடைய உணர்வு அப்படின்னா நம்ம ஒரு ட்ரெயின்ல ஏறுறோம், உட்கார்ந்து தூங்கிட்டே போறோம். அந்த ட்ரெயின் டிரைவர் யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அவர் மேல இருக்க நம்பிக்கையை வச்சுதான் அந்த ட்ரெயின்ல ஏறுறோம். அதே மாதிரி பஸ்லயும் நாம ஏறுறோம், பிளைட்டா இருந்தாலும் அப்படித்தான் ஏறணும். ஆனா மட்டும் நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. நம்ம பிறந்ததே நம்ம அம்மா அப்பாவை நம்ம தேர்ந்தெடுக்கவில்லை, எந்த மொழி பேசணும்னு தேர்ந்தெடுக்கல, எந்த தேசத்துல பிறக்கணும்னு தேர்ந்தெடுக்கல. அனைத்தையுமே தெரிந்து அந்த இறையாற்றல் நம்மளை உருவாக்கி அனைத்தையும் செஞ்சுட்டு இருக்கு. அதற்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. இப்போ நிறைவாக எனக்கு அருமையா கொடுத்திருக்க அப்படின்னு நன்றி சொல்றதுக்கே நமக்கு நேரம் இருக்காது. நிறை அப்படிங்கிறது இருப்பதையெல்லாம் நன்றி உணர்வோடு நினைச்சு பார்க்க 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 அது ஒரு இன்ப ஊற்று. உங்களுக்கு என்ன வேணுமோ அனைத்தையும் தந்து கொண்டே இருக்குங்கம்மா. போதும் மிகப்பெரிய நிறை செல்வம். எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு சொல்லும் போது எல்லாருக்கும் அந்த நிறைய செல்வம்னா எல்லாரும் நிறைய செல்வம்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த கிளாரிபிகேஷன் கொஞ்சம் கிளியரா வரணுன்றதுக்காக தான் ஐயா கேட்டேன். நிறைய செல்வம்னா எல்லாருமே பொதுவாகவே வந்து நிறைய செல்வம் நினைச்சுக்கிறாங்க. நிறைய செல்வத்தை அதை எல்லாருக்கும் கொஞ்சம் தெளிவாகவும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டேங்க ஐயா. கேட்டு தவந்தாங்க நமக்கு நிறை செல்வமே. தேங்க்யூ ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகளம்மா. அடுத்த நண்பராக ஆனர் NIC. நீங்க பேர் சொல்லிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக கலைமதி மோகன சுந்தரம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. மன நிறைவோட வாழணும், பணம் முக்கியம் கொடுக்க வேண்டியது இல்லைன்ட்டு நாம எளிமையா வளர்த்தா கூட மத்தவங்களுக்குள்ள அது கேலி பொருளா இருக்கு. அவங்களுக்கு நம்மள வந்து இலக்காரமா பாக்குறது அந்த மாதிரியும் சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனா நம்ம மைண்ட் செட்ல ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு நினைச்சு வளர்ந்த பரம்பரையா நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப திருமணத்துல வரதட்சணை ஆண்கள் வாங்குறது போய் இப்ப பெண்கள் ரிவர்ஸ்ல ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு ஒத்து வரல, பிரிஞ்சு போறேன், ஆனா ஜீவனாம்சமா லட்சக்கணக்குல கேக்குறாங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்க திரும்பியும் அந்த ஆண்களுக்கு இன்னொரு பொண்ணு கிடைக்கிறதும் கஷ்டம். இந்த பொண்ணுக்கும் ஜீவனாம்சமா ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துதான் ஆகணும்ட்டு சொல்றாங்க கவர்மெண்ட் கோர்ட்ல. எப்படிங்க இந்த ஆண்களுக்கு வாழ முடியும் அப்படின்றதும் இருக்கு. பெண்கள் ஏன் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு தோன்றும் போது இப்ப மறுபடியும் 2 வரதட்சணை கொடுமை பெண்களுக்கு நடந்திருக்கு. இது திரும்ப திரும்ப திருமண வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. பணம் முக்கியம் இல்ல, ஒத்து வாழணும் அது மட்டும் நினைச்சு ஏன் மக்கள் மாற மாட்டேங்கிறாங்க? ஏன் இன்னும் அந்த திருமண வாழ்க்கைக்கு நம்ம அடிப்படையா 2 பேருடைய குணம், 2 குடும்பம் இது மட்டும் பொருந்தி வந்தா போதும்
அப்படின்னு நினைக்காம ரொம்ப அதிகமான தொகையை வரதட்சணையா கேக்குறது, துன்புறுத்துறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாவே இருந்துட்டு இருக்கு செய்திகள்ல பாக்குறது. அது எப்படி இவங்க மாத்திருவாங்க? பெண்களும் இப்ப மாறிட்டாங்க. ஆண்களை ஒரு பொண்ணு 10 வருஷத்துல 3 பேரை விவாகரத்து பண்ணி 30 லட்சம் 40 லட்சம் ஏர்ன் பண்ணிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் நல்லா வாழ்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி பெண்கள் நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு எப்படி ஐயா சொல்யூஷன் தீர்வா இருக்க முடியும்? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, நம்ம இந்த சமூகத்தை குறவே முடியாதுங்கம்மா. ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்துதான் இந்த சமூகமாக இருக்கு. ஒரு பெண் சமூகத்தை ஒரு நீண்ட காலமாக ஒரு ஆணாதிக்க சமூகம் அழுத்தி அழுத்தி மிகப்பெரிய கொடுமைகளை செஞ்சிருச்சு. இப்போ அந்த பெண்கள் எல்லாம் அந்த கொடுமையிலிருந்து பீறிட்டு வெளியில வராங்க. இப்ப எல்லா துறையிலும், கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, எல்லாத்துலயும் மேல் நோக்கி வரும் பொழுது அவங்க அந்த அடிப்படையான அந்த குணத்தை இழந்துடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அந்த வெறுப்புணர்ச்சி அப்படியே பீறிட்டு வெளியில வருது. ஆண்களை எப்படியாவது பழி வாங்கணுங்கிற ஒரு உணர்வு நிலைக்கு போயிட்டாங்க. இதுவும் ஒரு சமூக பதிவு, நம்ம அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு காலத்துல ஆணாதிக்க சமூகம் அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி இருக்கு. இப்போ இந்த சமுதாய விளைவு திருப்பி வந்துதானங்கம்மா தீரும். இப்ப நம்முடைய முயற்சி என்னவா இருக்கணும் அப்படின்னா, வாழ்த்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த சமூகம் நல்லா இருக்கட்டும், சிறப்பாக வரட்டும்னு வாழ்த்தலாம். நம்ம அதற்கு தகுந்தது போல வாழ்க்கை முறை மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நம்மளுடைய வீட்டுல நடக்கக்கூடிய திருமணம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய திருமணம், இதுல நம்ம குணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இந்த ஆடம்பரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தராம, பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் தராத ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்து காட்டிதான் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்துல இருக்கோங்க. இதை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். வாழ்த்துக்கலாமா, வாழ்க வளமுடன். அது போல கிஃப்ட் கொடுக்கறதுன்னு ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. அப்பெல்லாம் ஏற்பதி கல்ச்சர் பெத்தவங்க கிட்ட வாங்குவாங்க பெண்கள், இல்ல கூட பிறந்தவங்க கிட்ட வாங்குவாங்க. ஏதாவது சாரீஸோ இல்ல பணமோ அது போல. ஆனா இப்ப சம்பந்தமே இல்லாம யார் வேணாலும் கிஃப்ட் கொடுக்கறதுன்ற மனப்பான்மை அதிகமாயிட்டு இப்ப பணம் வாங்குறதுல கூச்சம் இல்லாம போயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதாங்க ஐயா கேட்டேன். ஆமாங்கம்மா, இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாங்கம்மா. நம்ம இதை தவிர்க்கலாம். மற்றவர்களிடம் நம்ம வற்புறுத்த முடியாதுங்கம்மா. நம்மளுடைய கருத்தை சொல்ல முடியும், வாழ்த்துக்களாக சொல்ல முடியும். நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வந்து சிறப்பாக வாழ்ந்து காட்டிதான் அவங்கள மாற்றுறது. ஏன்னா அவங்க உணராத நிலையில இருக்காங்க. அவங்கள அந்த குறைகளை சொல்லி சொல்லி அதை நம்ம அந்த அலையை பரப்புறதுக்கு பதிலாக இந்த குறைகளை எல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்காக நம்ம வச்சிருக்கோமே தவிர அதை அதிகமாக பேசுவதற்காக இல்லை. நம்ம அந்த குறையெல்லாம் சரியாகட்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டுவது, வாழ்த்துவது, அது போன்ற பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வை நம்ம கொடுக்கலாம். இப்ப நம்ம சிறு குழந்தைகளுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கிறோம், கல்வி நிலையத்துக்கு எல்லாம் போறோம். அவங்களுக்கு இதை உணர்த்துவதற்கு நம்ம முயற்சி செய்யலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, ரொம்ப தெளிவான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த பேசலாம் ஐயா, பேசுங்க ஐயா. ஐயா, நீங்க சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம எவ்வளவு தூரம் தவம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம பக்குவம் அடைஞ்சு, அதே மாதிரி அந்த தேங்காவில் எப்படி ஓடு பிரிச்சுக்கிட்டு அது கருணையோட அந்த தேங்காயை எண்ணெயா அதை தரத்துக்கு நீங்க நல்லா எடுத்துக்காட்டு சொன்னீங்க. ஒரு எவ்வளவு வெயிட்டா இருக்குது, எவ்வளவு லேசா மனசானதோ அதே மாதிரி நாம தவம் செய்ய செய்ய, நம்ம மகரிஷி கொடுத்த பயிற்சிகள் செய்ய செய்ய அந்த லாஸ்ட்ல அந்த பக்குவன்றது, அந்த நீங்க எவ்வளவு தூரம் அந்த உணர்ந்து நீங்க இப்ப உங்களுடைய சொற்பொழிவிலே தெரியும், அந்த கதைகளும் தெரியும். ஒவ்வொரு டைமும் நீங்க கொடுக்குற அந்த இதுவும் எளிமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு ஐயா. ரொம்ப மனசுல பதிகிற மாரி இருக்கு அந்த சொல்ற வார்த்தைகள். அதே மாதிரி நாமளும் மகிழ்ச்சி அடைஞ்ச மாதிரி அந்த அன்பும் கருணையும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்றீங்க. அவ்வளவுதானுங்க ஐயா? ஆமாங்க ஐயா, நிச்சயமாங்க. சரி, உண்மையா, அது உண்மையா. நீங்க அதை நம்ம டெய்லி செய்ய செய்ய அது நம்மளுக்கும் தெரியுது ஐயா. நம்மகிட்டும் நம்ம ரொம்ப மகிழ்ச்சி, அந்த அகம் ரொம்ப மகிழ்ச்சி அடையுது ஐயா. ரொம்ப நீங்க சொன்னது 100% உண்மையா. ஆனா நம்ம மகரிஷியை எவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம ரொம்ப எனக்கு நீங்க ஒவ்வொரு இதுவும் சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்கு ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக சபரிஷ் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா.
வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. ஐயா, சின்ன சில சில விஷயங்கள்னால நாங்க சொந்தத்துக்குள்ளே நிறைய சில பிரச்சனைகள், மனசு கஷ்டம் இருக்குங்க ஐயா. தினம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில வந்து எல்லாருக்குள்ளே இருக்கு. நான் இதை வந்து நம்ம உடனே சாரி சொல்லிட்டு இது பண்ணா கூட அவங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. இல்லாட்டி அந்த அப்புறம் வீட்டில் திருப்பி திருப்பி அதே கொண்டு வராங்க. இந்த சைடு இந்த சைடு அடைச்சா அந்த சைடு பிச்சுக்குது, அந்த சைடு இந்த மாதிரி இருக்கு. இது எப்படிங்க ஐயா கையாள்வது? இல்ல அதுதாங்க ஐயா, அதாவது நம்மளுடைய நிலையிலிருந்து நம்ம பாக்குறோங்க ஐயா. நம்ம வந்து ஒரு தவறு செய்துட்டோம் அல்லது ஏதோ ஒரு சிக்கல்ல ஒரு சாரி கேட்டுட்டோம். அவங்க அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புங்கிறது சரியா இருக்காதுங்கய்யா. அதாவது அவங்களுடைய சூழல்ல அவங்களுக்கு ஒரு காலம் எடுக்கும். அவங்க அந்த காயத்துல இருந்து வெளியில வருவதற்கு சில காலங்கள் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். அவ்வளவு காலமும் நம்ம அந்த பொறுமையை கடைபிடிச்சுக்கிட்டே தாங்க வரணும். அந்த மாற்றம் நமக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னா பொறுமைக்கு எல்லை இல்லை அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. கடலை விட பெருசுன்னு கூட சொல்லாதீங்க, ஏன்னா கடல்னா கூட எல்லைக்குட்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப அந்த பொறுமையை காக்க வேண்டிய ஒரு நிலையில தான் இருக்கும். அது இந்த பிறவில கூட முடியலாம் அல்லது தொடர்ந்து கூட வரலாம். ஆனாலும் கூட நம்முடைய நிலையிலிருந்து மாறாம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சியா வைராக்கியத்தோடு இருக்கிறதுக்கு நம்முடைய பயிற்சி உதவும். இது எல்லாமே நம்முடைய பதிவுகளினுடைய வெளிப்பாடுங்கிறத மட்டும் நாம புரிஞ்சுக்கிட்டா போதுங்கய்யா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிக்கலான காலத்துல இருக்கோம். அப்போ விலங்கின தன்மையிலிருந்து வந்த காலம் ஒரு 350 கோடி வருஷம் அப்படின்னா இவ்வளோ வருஷமா வேற வேற உடம்புல நம்ம கடந்து வந்திருக்கு இந்த வாழ்க்கை. இப்போ எவ்வளவோ மேம்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வை நமக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கலாம். நல்ல குரு கிடைச்சிருக்காங்க, சிறப்பான மாற்றங்கள் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. அதுல நம்ம உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு விழிப்புணர்வோட இருக்க பாருங்க. முடிந்தவரை உங்களுடைய சொற்கள் அல்லது செயல்கள் தவறாகாம ரொம்ப கவனமா இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா, வாழ்க வளமுடன். வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஒரு குடும்பத்திலேயே வந்து ஒரு ஒரு பையன் வந்து விவசாயமும் ஒருத்தர் வந்து ஐடியும் இருக்காங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க, இவங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த மனச்சூழல்களே இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நீங்க தெளிவா சொன்னீங்க. இப்ப பணம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமா மூலதனமாவே இருக்குங்களா ஐயா? ஏதோ ஒரு நம்ம ஒரு லேண்ட் வாங்குறோம் இல்ல ஏதோ ஒரு வீடு கட்டுறோம்னா நம்ம முறையா செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் லஞ்சங்கிற விஷயம் அங்க இருக்குது, அங்க பணங்கிறது தேவைப்படுது. அப்ப அந்த பணத்தை முக்கியத்துவமா இது பண்ணிதான் இன்னைக்கு வந்து எல்லாமே நடக்கிறப்ப அதை எப்படிங்க ஐயா நம்ம வந்து ஒரு சாதாரணமா நம்ம அன்பு கருணை மட்டும் அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம போக முடியுமா? ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னாலும் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போனா இவ்வளவு செலவாகும், இவ்வளவு இதாகும். அப்போ பணம் மூலதனமா வச்சுதான் அங்க ஒரு விஷயமா நடக்குது. இப்ப இதை வந்து எப்படிங்க ஐயா இந்த சூழல் காலகட்டத்துக்கு நம்ம எல்லா இப்போ ஒரு எஜுகேஷனா ஒரு சேர்க்கறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே பணம் இவ்வளோ ஒரு முக்கியத்துவமா இருக்கிற இடத்துல வந்து நம்ம எப்படிங்க அதை ஒரு சரி பண்ணி கொண்டு போறது? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இது ஒரு பார்வையை உருவாக்கி இருக்காங்க ஐயா. அதாவது பணம் இருந்ததுன்னா நல்ல கல்வி கிடைக்கும், நிறைய கல்வி, அது இந்த நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சாதான் நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலைக்கு போனா நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல ஆடம்பரமாக வாழலாம்ங்கிற ஒரு பார்வையை உருவாக்கி இருக்காங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல நிறைய செலவு பண்ணாதான் எனக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் என்கின்ற ஒரு பார்வை தாங்கயா இது முழுவதும் ஒரு காணல் நீர் மாதிரி. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அப்படிப்பட்ட உயர்ந்த கல்வி நிலையங்கள்ல படித்தவர்கள் தான் உயர்ந்த இடத்துல இருக்காங்களா அப்படின்னு நீங்க ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி யாருமே இல்லை. 1-2 பேர் தான் இருப்பாங்க. மீதி அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில படிச்சு சாதாரணமாக வந்தவர்கள் தான் உயர்ந்த நிலையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய மருத்துவர்கள் கூட அங்கிருந்து வந்தவங்களாக இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு ஒரு பார்வையை நமக்கு ஏற்படுத்தி இந்த காசை சம்பாதிக்கணும், அப்பதான் நம்ம ஒரு அற்புதமா வாழ முடியுங்கிற ஒரு கற்பனையை உருவாக்கிட்டாங்க. இதுல இருந்து கொஞ்சம் நம்ம வெளியில வந்து நம்முடைய தேவை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்க. நமக்கு ஒரு எளிமையான சாத்வீக உணவு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு பணம் வேணும், நம்ம வச்சுக்கிறதுக்கு ஒரு 10 உடைக்கு எவ்வளவு செலவாகும், இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு இருந்தா எவ்வளவு செலவாகும், இவ்வளவுதான். இதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா நான் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த பணம் பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இருக்காதுங்கய்யா.
என்னுடைய தேவைக்கு எவ்வளோ அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு 20 வருஷமோ 25 வருஷமோ நீங்க நல்ல அருமையா சிக்கனமாக வேலை செஞ்சு சேமிச்சா போதும். வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து வாழ்வதற்கு இந்த உலகத்துல இடம் இருக்கிறது. ரொம்ப ஆரோக்கியமா வாழலாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இது போன்ற ஒரு பொல்யூஷன் நிறைந்த நகர பகுதியிலெல்லாம் வாழ்ந்து 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 அந்த நோயை வாங்கி அதை தீர்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. இயற்கை ஒரு அற்புதமானது, அனைத்தையும் சிறப்பா வச்சிருக்கு. கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் புரியுங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி வாழ்க ஐயா. வளமுடன். அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக மாரி முத்து. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த மாதிரி நமக்கு ஒருத்தவங்க துன்பம் கொடுக்குறாங்கன்னா அது அவங்களுடைய நம்மளுடைய பதிவு அவங்க ஒன்று கழிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றீங்க. அதை நம்ம எல்லா நேரத்திலும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது. சில நேரங்களில் என்னடா அதை அவங்க மாதிரி பேசுறாங்களே கொள்றாங்களேன்னு, நம்ம செய்த வேலையை கூட ஒழுங்கா செஞ்சா கூட அவங்க அந்த மாதிரி பேசுறாங்களே நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது நம்ம எப்படி நம்ம இது பண்றோங்க ஐயா? புரியுதுங்களா சொல்றது? புரியுதுங்கய்யா. இதுக்குதாங்க மிகப்பெரிய மன உறுதி வேணுங்கய்யா. மகரிஷி ரொம்ப நீங்க நல்ல தவம் செய்து உறுதி பெற்று ஒரு முன் தயாரிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. தற்சோதனையிலேயே ஒரு இரவு போய் நீங்க உட்கார்ந்து கவனிக்கும் போது அடுத்த நாள் காலையில நீங்க சந்திக்கக்கூடிய நபர் என்ன பேசுவாருன்னு உங்களுக்கே தெரியுங்க. ஒரு முன் தயாரிப்பு வேணும். அவர் இப்படித்தான் நடந்துக்குவாரு, நம்முடைய நிலையில தவறாம விழிப்புணர்வோடு இருக்கணும் என்று சொல்லி ஒரு சங்கல்பம் நமக்குள்ள திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி நபர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. சோ இவங்களுக்காக ஒதுக்கி நம்ம கொண்டு வந்து உண்மையிலேயே இவர்கள் நம்முடைய பதிவை நீக்க வந்தவர்கள் அப்படின்னு திருப்பி திருப்பி நமக்குள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்ம முன்னாடி அவங்க வந்து நின்னாலும் கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலை வராம நம்மள காப்பாத்திக்க முடியும். இப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு கப்பல்ல வேலை செய்யற ஒரு முதலாளி இருக்காங்க, நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் சொல்றோம். பட் அவங்க வந்து இவங்க கஷ்டப்பட்டு சொன்னாதான் இவங்க செய்வாங்கன்ற மனநிலையில நிறைய பேர் வந்துட்டதுனால அது எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரி அப்ளை பண்றதுல பல மக்கள் இதனால துன்பப்படுறாங்க ஐயா. வேலை பார்க்குற இடத்துல இப்போ இது அதிகமா நடக்குது. வீட்லயும் சில இடங்கள்ல இது நடக்குது. அதாவது வேலை செஞ்சா கூட அவங்க இன்னும் நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அவங்க எப்படி இந்த மாதிரி நம்ம இது பண்றாங்க ஐயா? உண்மைதாங்க ஐயா. அதாவது மகரிஷி ரொம்ப தெளிவா சொல்லியா, ஒரு காலத்துல மனிதர்களை நேசித்து பொருள்களை பயன்படுத்தி வாழ்ந்தோம். இப்பொழுது மனிதர்களை பயன்படுத்தி பொருள்களை நேசித்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்றைக்கு இருக்க உலகம் அப்படித்தான் இருக்குங்கய்யா. மனிதர்களை பயன்படுத்தி அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க வந்து அந்த ஈகோ அவங்க அந்த உள்ளுணர்வை பெறாதவங்க வந்து அவங்க அதிகாரத்தை வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க அப்படின்ற மனநிலை நிறைய பேர் இருக்கிறதுனால பல பேர் வந்து துன்பத்தில் இருக்கிறாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டும் இப்படி பேசுறாங்களே பண்றாங்களே, இவ்வளவு நம்ம ஒரு வேலை செஞ்சா அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சும் கூட அது அழுத்தம் கொடுத்து அவங்கள மற்றவங்களை துன்பப்படுத்துறதுல அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணவத்தை மனதுல வைக்கிறாங்க. இந்த ஆணவமும் அவங்கள்ட்ட அந்த அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது பெரும்பாலான நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்கயா. இப்ப நம்ம புரிஞ்சு என்னன்னா, இப்ப எந்த நேரத்துல செய்ய முடியுங்கிறது நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம வற்புறுத்தினாதான் அவங்க செய்வாங்க, நம்மள வந்து ஒரு இயந்திரம் போல அவங்க செய்யறாங்க. புரிந்து கொண்டு எனக்கும் பாதிப்பாம அதை ஒரு அழுத்தமாக நான் எடுத்துக்காம அவர் இப்படித்தான் அப்படிங்கிற அந்த ஏற்பு தன்மையை நம்ம வளர்த்துக்கணுங்க. நம்ம அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு வந்துடவும் முடியாது. ஏன்னா நம்முடைய குடும்ப சூழல். அப்போ ஒரு பக்கம் என்னுடைய குடும்பம் நலமாக வாழணும், அதற்கு எனக்கு பொருள் வேண்டும், அங்க இருக்கக்கூடிய அதிகாரி இப்படி இருக்காரு, அவருடைய மனநிலை இப்படி இருக்கும் என்கிற ஒரு பக்குவத்தை நம்ம தான் ஏற்படுத்திக்கணுங்க. இவங்க எல்லாரையும்
இதுங்கிறது சாத்தியமில்லை. நம்ம ம் அதற்கு போய் எப்படி ஒரு ஏற்பு தன்மையை வளர்த்துக்கிறதுங்கிறது தான் நம்ம ம் சிந்திக்கணுங்க. இப்ப அதற்கு சரி திரும்ப திரும்ப சங்கல்பம் செய்து செய்து உங்களை நீங்க திடமா மாத்திக்கோங்க. உங்களுடைய ம் பணியை சிறப்பாக செய்யுங்க ஐயா. சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான பதில். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நீங்க சொன்னீங்க பீகார்ல இருந்து எல்லாருமே இங்க வந்துடுறாங்கன்ட்டு. ஆனா அவங்கதான் கம்மியா கூலி வாங்குறாங்க. அவங்கதான் வந்து கம்மியா எல்லா வேலைக்கும் செய்யறாங்கன்ட்டு அவங்களே தான் எல்லாருமே வச்சுக்கிறாங்க. ஆனா தமிழர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் இல்லைன்ட்டு. இப்ப தாழ்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்தியால, தமிழ்நாட்டிலேயே. எல்லாருமே அவங்களே வந்துடுறாங்க. சாப்பிடுற ஹோட்டல்ல இருந்து சின்ன சின்ன ஹோட்டல்ல இருந்து பெரிய ஹோட்டல் வரலாம் அவங்கதான் இருக்காங்க. அதெல்லாம் எப்படிங்க மாறுறது? வாழ்க வளமுடனமா மாற வேண்டியதே உம் இல்லைங்க. ஆஹ் ஏன்னா அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தாங்கம்மா. ஆமா. வெளி ஆஸ்திரேலியால இருக்க ஒரு பறவை இந்தியால உம் வந்து கூடு கட்டி இங்கு முட்டை போட்டு பொரிச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போகுதுங்கம்மா. அந்த ஆஹ் பறவை வந்து ஒரு பாஸ்போர்ட்டோ விசாவோ கேட்க முடியாது. அவைகள் உம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் ஒரு குறுகிய உம் மனப்பான்மை இருக்கு. சோ உம் அவர்களும் மனிதர்கள். உண்மையிலேயே நீங்க சொல்லுங்களேன், நம்முடைய பிள்ளைகளை அந்த உம் ஹோட்டல்ல அவங்க வாங்குற உம் சம்பளத்துக்கு இல்ல அதை விட அதிகமா கொடுத்தா கூட நம்ம போவோமா அப்படின்னா போவதில்லை. இது ஒரு காரணம். அந்த வேலை செய்ய தயாராகுங்கிறது ஒரு காரணமா. நீங்க ஐயா, உங்க திருப்பூர் பேர் என்ன? ரசிகன். பக்கத்துல போனீங்கன்னா அவங்க சொல்றாங்க, நம்ம இருந்தாலும் சாப்பிட்டு மட்டும் இல்லாம நிறைய பழக்கங்கள்ல பிரச்சனை இருக்கு. அவங்க கேட்பதும் இல்லை. சோ இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் இருக்கு. இப்ப வறுமையில இருக்கக்கூடியவர்கள் சிறப்பா வேலை செய்யறாங்க, கம்மியா சம்பளத்துக்கு வராங்க. அதனால அவங்க வேலை செய்யறாங்க. அவங்கள நல்ல வாழ்த்தலாம். நம்ம நல்ல வேலை செய்ய தயாரா இருந்தா எங்க வேணாலும் வேலை செய்யலாம். தவறான தொழில் இல்லை. சமூகத்துக்கு வரக்கூடிய எந்த செயலும் நல்ல தொழில் தான். அப்ப அவங்க வேலை செய்யறது நல்லது தானங்கய்யா? அப்போ அப்படி பார்த்தா நல்லதுமா. எந்த மாநில எல்லை தேவையில்லையேங்கம்மா. எல்லாரும் எங்க வேணாலும் போகலாம், எல்லா இடத்துலயும் வாழலாம். இந்த பிரிவினை உணர்வே நமக்கு வேண்டாமே. அதனாலதான் மகளிர் சமுதாய சேவா சங்கம்னு பேர் வச்சாருங்க. அமைப்பு மாதிரி ஒரு குழுவினுடைய பெயர்ல கூட அவர் வைக்கல. தெரியலங்கய்யா. ஆனா தமிழர்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு அந்த மாதிரி சொல்லும் போது கேள்விப்பட்டேன். இல்லங்கம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வேலை செய்ய தயாருன்னா எங்க இருந்தாலும் வேலை செய்யலாமே. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். விளக்கமா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி காயத்ரிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வின்சென்ட் ஐயா, வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. இது குணம் முதிர்ச்சி என்பதும் மன முதிர்ச்சி என்பதும் ஒன்று தானங்கய்யா? அதாவது மனதினுடைய கண்ணாடியாக வெளிப்படுத்துறது குணங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரிங்க, இப்ப மனவளக்கலையில நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நான் குணமுதிர்ச்சி அடைஞ்சிருக்கேங்கிறத நம்ம வெளியிருந்து வரக்கூடிய செயல்கள், அது தீமையாவும் இருக்கலாம், அல்லது செய்யாத ஒரு குற்றத்திற்காக கூட ஒரு நம்ம மேல ஒரு பிரச்சனை வரலான்னு வரும்போது, அந்த பிரச்சனை வந்து இறைவன் தான் நமக்கு கொடுக்குறாரு. நம்மளுடைய பாவ பதிகளை, நம்மளுடைய ஊழ்வினையை கழிப்பதற்காக தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டு, அடுத்த நிமிஷமே, அடுத்த 2 நொடிகளிலே நம்ம அவங்களுக்கு நன்மைதான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரும்போது, மனதுல வெறுப்பும் கோபமும் இப்படி பேசிட்டாங்கிற ஆதங்கமும் இல்லாமல் இருக்கிற பட்சத்துல குணமுதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேக்குறீங்க? நிச்சயமாங்கம்மா. அதுதான் மகரிஷி தெளிவா சொல்றாரு. நீ வந்து என் மீது கோபப்பட்டவங்க, எனக்கு துரோகம் செய்தவர்களை கூட நான் கோபப்பட்டு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி செய்தவர்களுக்கு உண்மையே செய்யக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படி இருந்தால்தான் துறையிலேயே இருக்க அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா இவ்வளவு நாள் பயிற்சி செய்ததெல்லாம் பயனற்றது அப்படிங்கறத சொல்லிடுறாரு. ஆனா உறவுக்காரங்களா சொல்றாங்க, சரியான லூசு நீ, இப்படி இருக்க,
அவன் இவ்வளவு தூரம் பேசுறான், அவன் போய் வாழ்வு வளமுடன் சொல்லிட்டு, என்னப்பா ரொம்ப டயர்டா இருக்கீங்களா, காஃபி போட்டு தரவான்னு கேக்குறீங்க, அவங்க சர்ம சங்கடத்துல நீங்க ஆளாக்குறீங்க, ரொம்ப தான் பண்றீங்கம்மா நீங்க அப்படின்னு என்னைய கேக்குறாங்க. அப்ப நான் சரியான இடத்துல தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு மகான்கிட்ட நான் சொல்லிடுவேன், நான் என்னுடைய தன்மையில நான் இருக்கிறேன், அறியாமையில அவங்க இருக்காங்க, அதுக்காக நானும் அதே மாதிரி ஆகணும்னு என்ன இருக்குது, அதனால நான் இப்படிதான் இருக்க போறேன் குருவே அப்படின்னு சொல்லிட்டு நான் குருகிட்ட பேசிட்டு நிப்பாட்டிடுவேன் என்னுடைய பேச்ச. சந்தோஷப்படுங்கம்மா, வாழ்க சந்தோஷப்படுங்க. வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி உடைய முதல்ல போட்டவங்களை பார்த்து எல்லாருமே சிரிக்க தானே செஞ்சாங்கம்மா. இந்த மாற்றங்கள் ஆமாங்கய்யா, எல்லாம் அதனால கண்டிப்பாங்க. நீங்க இருங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமா இருந்ததுங்கய்யா. நீங்க தொடர்ந்து கொடுங்க. ரொம்ப டிலேயா வந்திருக்கீங்கய்யா. நீங்க எப்பயோ எதிர்பார்த்தோம் வின்சென்ட் ஐயா வருவாங்கன்னு. உங்களுடைய உரை மிகவும் அருமையாக அப்படியே தெளிவான நீரோடை போல எங்களுக்கு முத்து போல தெரிந்ததுங்கய்யா. அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படியே ஆழ்ந்த சிந்தனையோடு கேட்க கேட்க ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த அந்த ஆல்பா நிலையில உங்களுடைய குரலை கேட்கும் போது நாங்களும் அந்த நிலைக்கு வந்துட்டோங்கய்யா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். காயத்ரிமா ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். நான் ஸ்பீச் முடிச்ச உடனே எனக்கு 20 நிமிஷம் நெட்டு கிடையாது, கேள்வி பதில் நிகழ்ச்சியே கேட்கலனா இப்பதான் மறுபடியும் எனக்கு கிடைச்சது. அதை யூடியூப்ல தான் கேட்கணும். அதுக்கு கூட இந்த கேள்வி யாரு கேட்டுட்டாங்களா அதுவும் எனக்கு தெரியாது. இப்ப நான் சாந்தி சுந்தரமா பேசுறதுக்கு முன்னாடிதான் வந்தேன். அதாவது இந்த நீங்க ஹிந்திக்காரர்களை பத்தி சொன்னதுல எனக்கு நான் சொல்லலே நினைச்சது என்னன்னு கேட்டா, நான் 67, 68 எஸ்எஸ்எல்சி எழுதினேன், ஓல்டு எஸ்எஸ்எல்சி. அப்ப இந்த ஹிந்தி போராட்டம்ங்கிறது நாங்க கூட கலந்துக்கிட்டோம். அப்ப லேடிஸ் வெளியவே வரக்கூடாது, ஆனா ஸ்கூல்ல விட்டு வந்து அதுல ஒரு இன்பத்தை பார்க்கணும், நெருப்பு வச்சு கொளுத்துறது. அதோடைய விளைவு நான் நினைப்பேன், அன்னைக்கு நீ பண்ணின இல்ல, இன்னைக்கு வெறும் ஹிந்திக்காரெல்லாம் வந்துட்டாங்க, அதை நீ உணரு அப்படின்னு கூட நான் நினைப்பேன். அது ரைட்டா தப்பான்னு தெரியல. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. நம்ம உலக சமுதாயம் ஹிந்தி என்ன மார்வாடி என்ன எல்லாருமே நமக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிறது. ஆனா அவங்களுடைய உழைப்பு இப்ப உன்னதமா இருக்கு தமிழ்நாட்டுல, அதை தான் நம்ம வரவேற்கணும். அவங்க உழைக்கிற அளவுக்கு உழைக்கல அப்படின்னு கூட ஒரு பேர் தமிழர்கள் வாங்குறாங்க ஐயா, அது தெரியல. நன்றி ஐயா. நான் எழுதி வச்சிருந்தது நீங்க பேசுறது கேக்குதுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா. மனிதன் ஒன்று அழகா சொன்னீங்க ஐயா. அந்த அம்மா கேக்குதாம்மா? இல்லைங்கம்மா, நீங்க பேசுறது அம்மா விட்டு வாழ்க விட்டு கேக்குது. ஐயா வாழ்க வளமுடன். இந்த வைஃபை கொஞ்சம் ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதா? கேக்குது. ஐயா ஐயா, மனிதன் ஒன்றிணைந்து வாழும் போதுதான் யோகம் தோன்றியது அப்படின்னு சொன்னீங்க. அந்த யோகத்தை நம்ம எப்படி ஐயா எடுத்துக்கலாம்? யோகக்கலை, யோகம்னா அதிர்ஷ்டம், இப்படி அதை சொன்னிட்டு அதுக்கு பின்னாடி நீங்க பல உதாரணங்கள் சொன்னீங்க. இதை கருத்துல கொள்ளலாம் அப்படின்னு தான் நான் எழுதி வச்சேன். ஆனா எனக்கு பதில் யாரும் கேட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அது யோகா அப்படிங்கிறதுக்கு யோகமுக்கே வரையறையே தானே சொல்லியிருக்காங்கம்மா. இனிமையாக இணைதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்ப மனிதன் ஒன்றிணைந்து இனிமையாக வாழ தொடங்கினானோ அன்னைக்கே இந்த யோகம் என்கிற வாழ்க்கை முறை உருவாயிருச்சு. இப்போ இந்த யோகக்காரன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றிணைந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னாலே அனைத்துமே சிறப்பாக கிடைக்குங்கம்மா. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வட மாநிலம்னு எல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பா வாழலாம். அவங்க இங்க வந்து நமக்கு வேலை செஞ்சு நம்ம மக்கள் தானே அனுபவிக்கிறோம். அவங்க கட்டிய பிரிட்ஜ்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அவங்க கட்டிய பில்டிங்ல தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க நூற்பாலைகள்ல வேலை செஞ்ச உடையதான் நம்ம போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது அவர்களை எல்லாம் மதிக்க வேண்டிய இடத்துலதான் நாம இருக்கோம். அதனால மகிழ்ச்சியாக அனைவரையும் வரவேற்போம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். காயத்ரி அம்மா நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையால் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, மகரிஷி ஐயா வந்து ஆசிரியர்கள் அவங்களெல்லாம் நல்ல உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சொன்னீங்க. அதுல என்ன கருத்துக்கள் சொல்ல வரீங்கன்னு கேட்கணும் அப்படின்னு இப்ப கேள்வியா கேக்குறாங்க ஐயா. அம்மா, அவர் நம் மீது வைத்திருக்க நம்பிக்கை சொன்னாங்க. புத்தர் எப்படி சீடர் மீது வைத்த நம்பிக்கையில
தியானம் வெல்லுமா காமம் வெல்லுமா பார்ப்போம் என்று சொன்னாரோ, அதே போலதான் மகரிஷி நம்முடைய ஆசிரியர்கள் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சு சொல்லியிருக்காங்க. இந்த பொருள் துறை வளர்றதுக்கும் அருள் துறை வளர்வதற்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. பொருள் துறை மிக வேகமா வளருது, அருள் துறையினுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப அருள் துறை வளர்ச்சியின்றி உலகில் அமைதி கிட்டா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அருள் துறை வளர்ச்சிக்கு முழு பொறுப்பும் ஆசிரியர்கள் தான். நம்ம மேல நம்பிக்கை வைத்துதான் அவர் கொடுத்திருக்காரு. இன்று அவர் பூத உடலாக இல்லை, அவர் பருவுடல்ல இல்லை. ஆனா அவருடைய ஆற்றல் நம் மூலமாக செயல்பட்டு இந்த அருள் துறையை வளர்த்து கொண்டே இருக்கும். நம்மளும் நம்மளுடைய பங்களிப்பை, நம்முடைய இந்த குணத்துல இருக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் மிக முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா நம்மை தான் குருவாக இந்த சமூகம் பார்க்கிறது. நம்முடைய ஒவ்வொரு அசைவும், நம்முடைய ஒவ்வொரு குணமும் அவங்க குருவாக பார்க்கறாங்க. இந்த விழிப்புணர்வை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேங்கம்மா. நம்முடைய ஆசிரியர்கள் அற்புதமானவர்கள், நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வல்லமை மிக்கவர்கள். அவங்க இதை மனதில் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னேன். வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி சொல்லம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? நிறைவு செய்யலாங்கம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்